ஹே அமீஜல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிகேவோட ஒரு பக்க காதல் கதையோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த பார்ட்டில் வந்துட்டு அப்படியே ஜிகேவால் தாங்கிக்க முடியாது உங்களுக்கு கல்யாணம் ஆனதை. சின்ன தாலி கட்டிட்டாருன்னு தெரிஞ்சதும் அதனால் தாங்கிக்க முடியல. குடுன்னு ஓடி வந்து அப்படியே அக்னியை வளம் வந்துட்டு அவங்க கையை பிரித்து விட்டு ஷாக்கில் நீங்கள் அப்படியே அவனை பார்க்க அடுத்த நிமிஷம் என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முன்னாடி ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அவனை எழுத்த உங்கள் லிப்பில் அப்படி கிஸ் பண்ண நீங்கள் அவனை தலையில் ட்ரை பண்ண எல்லோரும் செம்ம ஷாக்கில் இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்க நீங்களும் அவனை பிடிச்சி தள்ளி கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறையை விட்டு ஐ ஹேட் யூ அப்படின்னு கத்துறீங்க. அந்த மண்டபமே அதர்ற மாதிரி. ஸோ எல்லோரும் அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஜேகே வாரி சுருட்டி எந்திரிக்கிறான். அப்படின்னு மூச்சு முட்டை அப்படியே சுற்றி பார்க்குறான். ஃபேஸ் எல்லாம் அப்படியே வேர்த்து போய் அந்த ஏசியில் கூட ஓ மை காட் தனி கனவா அப்படின்ட்டு அப்படியே மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். மண்டபத்தில் தான் இருக்கீங்க, உங்கள் கல்யாணம் விடிஞ்சால் கல்யாணம். ஸோ மொதல் நாள் நைட்டு இந்த மெஹந்தி இதெல்லாம் வைப்பாங்களா, அதெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க ரூமில் இருக்க. ஜேகே கொடுத்த ரூமில் ஜேகே இருக்கான். ஸோ மண்டபத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் அவன் தான் செஞ்சிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இப்படி ஒரு கனவு. அவனால் முடியல. கனவு ஆனால் நிஜமாவே என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியுமா? நினைக்கும் போதே வலிக்குதே. அவளால் எப்படி? அந்த அளவுக்கு அவளை நான் காயப்படுத்தியிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கேன். இல்லை ஜேகே, இது சரியில்லை. இப்படி நீ பண்ணக்கூடாது. அவள் மனசு ரொம்ப கஷ்டப்படும். வேணா ஒரே ஒரு தடவை அவகிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படிலாம் தோணுது. ஸோ யோசிச்சுட்டே அப்படியே வெளியில் வர நீங்களோ அப்படியே வந்துட்டு மாடிப்படி ஏறி மேலே போகிறீங்க. அவனும் இவன் இங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் பார்க்குறான். நீங்களும் இப்போ படப்படன்னு அவசரமாக மேலே ஓடுறீங்க. அப்படியே மேலே போய் அங்கே உங்களோட ஃபோன்லேருந்து டார்ச் அடித்து நீங்கள் எதையோ தேடிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே பின்னாடி வந்த ஜேகே அப்படின்றதும் டக்குன்னு திரும்பி அவனை பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் கண்டுக்காத மாதிரி இதையும் தேடிட்டுருக்க. என்னாச்சு இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? அதே தான் உங்களை நான் கேட்குறேன். இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அது நான் வேலையாக இருந்தேன், இந்த பக்கமாக வந்தேன், நீ ஓடி வதை பார்த்தேன், அதான் வந்தேன். உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப உன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் கையை பிடிக்க நீங்கள் அப்படியே முறைக்க. சாரி, என்ன பண்ணுறேன்னு சொல்லு அப்படிங்கிறான். அது என் ரிங்கை காணும் அதான் அப்படிங்கிறீங்க. எது ரிங்கை காணுமா? எங்கே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறான். நான் கொஞ்சம் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது ரிங்கை கழட்டி போட்டுட்டு இருந்தேன். அப்போ எப்படியோ கீழே விழுந்துருச்சு போல். அப்போ நான் பேசிகிட்டு இருந்ததை கவனிக்கலை, அப்படியே கீழே போயிட்டேன். இப்போ தான் காணோன்னு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. ஓ அவசரமாக தேடினா கிடைக்காது, பொறுமையாக தேடு. இங்கே தானே இருந்த? சரி 2 பேரும் சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே லைட் அடித்து அங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம் என்ன ரிங்கு அப்படின்னு கேட்குறான். அது என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே ரிங்கை தேடிட்டீங்க. சின்னுக்கும் உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது அவர் போட்ட ரிங் தான். அதை தான் வந்து இப்போ தொலைச்சிட்டிங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கணும், எப்படி அவன் கனவு கண்டான் அதே மாதிரி தான் அவனும் உங்களுக்கு தாலி கட்டுற கனவை கண்டே எழுந்திருப்பான். நீங்கள் அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணுற கனவை கண்டே எழுந்திருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அவன் வந்து உங்களுக்கு பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி எத்தனை பேர் முன்னாடி பயந்து போய் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எழுந்திருப்பீங்க. அப்போ தான் வந்துட்டு கையில் இருக்க ரிங்கை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ரிங் எங்கே போச்சு காணோம் அப்படின்னு பதட்டமாகி தான் மேலே தானே இருந்தோம், ஒருவேளை அங்கே அப்படின்ட்டு நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இந்த மெஹந்தியெல்லாம் வச்சதுக்கப்புறம் மேலே நின்று பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு ரிங்கை வந்துட்டு நீங்கள் கழட்டி போட்டுட்டு இருந்ததில் கீழே விழுந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை பேசிகிட்டு இருக்கும்போது கவனிக்கல, அப்படியே வந்துட்டீங்க. இப்போ கனவு கண்டு எழுந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இல்லை அவன் நமக்கு இல்லை, நமக்கு இவரோட தான் கல்யாணம், நான் சின்னுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்கை தேடும் தான் அதை காணோன்னே தெரியுது. ஸோ அப்படியே அதறி அடிச்சுட்டு மேலே ஓடி வந்திருப்பீங்க. இதை பார்த்துட்டு தான் ஜேகேவும் பின்னாடியே வந்திருப்பான். ஸோ 2 பேரும் அப்படியே அங்கே ரிங்கை தேடிட்டுருக்கீங்க. அது ஒரு இடத்துல அப்படியே வந்து ஏதோ மின்னுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக்க அதை ஜேகே தான் கையில் எடுக்கிறான். அதை அப்படியே எடுத்து உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனே பார்க்க அந்த ரிங்கு ஆக்சுவலி வந்து உங்களுக்கும் ஜேகேக்கும் வாங்கின ரிங்கு தான் அது. ஆனால் அது வந்துட்டு அடுத்து அவர் கைக்கு போய் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ரிங்கை அப்படியே பார்க்குறான். ஆசையாக அவன் வாங்கினது. ஸோ அப்படியே அவங்க கையை பிடிச்சி அவன் போட வர இல்லை நானே அப்படின்னு நீங்கள் கையை இழுத்துக்க விடாமல் அவங்க கையை பிடிச்சி அந்த ரிங்கை போட என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்குள்ளே ரிங்கை போட்டு முடிச்சவன் அவங்கள இழுத்து ரியலி சாரி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க லிப்பில் அப்படியே
பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் ஃபஸ்ட்டு அவனை தள்ள நினைக்கிறீங்க. அப்புறம் என்ன இருந்தாலும் நீங்களும் அவனை லவ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயும் ஆசையெல்லாம் இருக்கும்ல, அப்படியே டியர்ஸாக வெளியே வருது. ஆனாலும் அவனை ஏற்றுக்க முடியல. ஸோ கிஸ்ஸை மட்டும் அப்படியே அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படி ஏதோ சவுண்ட் கேட்குது. ஏன்னா மண்டபத்தில் அடுத்த கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. விடியவே போகுது. 2 பேரும் தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக அப்படியே நின்றுட்டுருக்க. டக்குன்னு நீங்கள் அவனை நோக்கத்தி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இங்கே பார், எனக்கு தெரியும் அது அப்படின்னு எதோ சொல்லுவார். டைம் ஆச்சு, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நான் தூங்கலைன்னா மேரேஜில் என்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு கீழே போயிடுறீங்க. ஜேகேவோ, ஓ மை காட், நான் சொல்ல வரதையும் கேட்க மாட்டேங்கிறா. முடியாது, என்னால் வேலை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்னா ஒரு தடவை கடைசியாக ஒரு தடவை விக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். பட் நீங்கள் கதவை சாத்திரப்படுத்திருக்கனால அவனால் வந்து தட்டவும் முடியல. யாராவது பார்த்துட்டா என்ன தப்பாக நினைப்பாங்கன்ட்டு. ஸோ அவனோட ரூம்க்கே போயிடறான். நீங்கள் இங்கே அப்படியே வந்துட்டு அவன் நினைப்பாலையே அப்படியே கண்ணில் டியர்ஸ். ஏன்டி அவர் கிஸ் பண்ணும்போது மட்டும் அப்படியே அமைதியாக நின்று அவரை தள்ளியிருக்கலாமே அப்படின்னு மனசாச்சு உங்களை கேள்வி கேட்க. என்ன பண்ணுறது, என்னால் அவரை வெறுக்க முடியல முழு மனசா. அதே மாதிரி தான் அவரை ஏற்றுக்கவும் முடியல. அவரை செஞ்சது அது மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லி அழுதுட்டு ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் கண்ணை மூட கொஞ்ச நேரத்தில் வந்து கதை தட்டுறாங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு, எழுந்திருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்து உட்காருங்க. பெருசாக ஒன்றும் ஈடுபாடு இல்லை. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறீங்க. சரி நேரம் ஆயிடுச்சு, போய் குளிச்சுட்டு வா. ம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு போய் குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. ஸோ வந்துட்டு நைட் ட்ரெஸ்ஸோட தான் வரீங்க. உங்களுக்கு வந்து சாரீலாம் வேர் பண்ண தெரியாது அவ்வளோவா. ஸோ வந்து யாராவது கட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் வரையா, ஸோ நீட்டாக கட்டணும்ல, அதுக்காக வந்துட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கும் போது நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் உங்கள் அக்கா நினச்சிக்கிறீங்க. அக்கா தான் சாரீ கட்டிட்டு வரா போல், இல்லை பியூட்டி பார்லர் ஆள் வர சொல்லியிருக்காங்களா. சரி யாராக இருந்தாலும் கதவை திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீக்கு சும்மா மேலே போட்டுட்டு அப்படியே நீங்கள் கதவை திறக்க நிற்கிறது சேக்கே. உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் அப்படிங்க அவனும் உங்களை தள்ளிக்கிட்டு உள்ளே வரான். என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்தா யார் பார்த்தா எனக்கு தான் அப்படின்னு நினச்சோனோ உங்களை அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு சாஸ்ட்ராங்கம்மா உங்கள் காலில் விழுக. ஐயோ மாமா என்ன பண்ணுற, நீ எழுந்துரு அப்படின்னு அவனை எழுப்ப. முடியாதுடி, நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்போ தான் எழுந்திருப்பேன் அப்படின்ட்டு அவன். என்ன மாமா பண்ணுற, ப்ளீஸ்டி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி. அவங்கள நான் அவ்வளோ வச்சுருக்கேன், அது இப்போ தான் நான் நீ புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ்டி இந்த நேரத்தில் என்னை விட்டு நீ போயிடாதடி, எனக்கு நீ வேணும். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடி. உன்னோட ஒருத்தியோட சம்மதத்தால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்குது. நீ வேணான்னு சொன்னால் உடனே இந்த கல்யாணம் நின்றுடும். ப்ளீஸ்டி, நான் மாமாவுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், எதையும் புரிஞ்சுக்காத மடையண்ணா, தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீ எனக்கு வேணும். ஒரு விஷயம் கையில் இருக்கும் போதோட வேல்யூ தெரியாதுடி. அப்படி தான் நீ என் கூடவே இருந்தப்போ உன் வேல்யூ எனக்கு தெரில. இப்போ நீ வேணும்னு என் மனசு துடிக்குதுடி. ப்ளீஸ் டி அப்படின்னு அழுதுட்டு கிட்ட கெஞ்சிகிட்ருக்கான். மாமா ப்ளீஸ் தயவு செய்து எழுந்து போயிடுங்க, இங்கே நீங்கள் திரும்ப வராதிங்க. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி எதுவும் நடக்க போகிறதில்ல. எனக்கு இந்த கல்யாணம் சின்ன மாமாவோட நடக்கும். நான் அவரை தான் கட்டிக்க போகிறேன். என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் மன்னிக்கவும் முடியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். உங்களை வேணால் நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் பழசதையும் மறக்க முடியாது. அவங்களோட எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால் வாழவும் முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என் வாழ்க்கையிலேருந்து என்னை விட்டு போயிடுங்க. இவ்வளோ நாள் உங்கள் கூட வாழணுங்கிற ஆசையில் அவங்கள இறுக்கி படித்து கஷ்டப்படுத்திட்டு இருந்துட்டேன். இதுக்கு மேலேயும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்பட விரும்பலை. நமக்குள்ளே எதுவும் இல்லை. சொன்னால் அடுத்த நிமிஷம் டக்குன்னு எழுந்து அவங்களை அப்படியே கழுத்தோட என்னடி சொன்னேன். ஒன்றும் இல்லாமலையா, நேற்று நான் கிஸ் பண்ணும்போது அப்படி நின்றுருந்தேன், இவ்வளோ நேரம் கிஸ் பண்ணோம், அப்போ ஏன்டி என்ன நீ விளக்கலை அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கே பாருங்கள், கடைசியாக அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை கிஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்கன்னு தான் விட்டுட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை, என் மனசுல நீங்கள் இல்லை. இப்போது வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து தட்டி விட அவன் அப்படியே உங்களை அழுகியோடு பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு கடை நான் வெளியே போக்க நீங்கள் அப்படியே அழுதுட்டு நிற்க. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்த சின்னம் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. இங்கே கீழே மண்டபத்தில் எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இருந்தவங்க அவங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கும் ஷாக்கு. என்னடா சின், என்ன காரியம் பண்ணியிருக்க, யாருடாவ, ஏய் யாரடி நீ அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சண்டைக்கு போனா. சின்ன குறுக்கு வந்து மா அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவள் என் பொண்டாட்டி,
நீங்கள் அவகிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோங்க, இப்படிலாம் அவளை அதட்டக்கூடாது அப்படின்னு இருக்க. அந்த பொண்ணை நிமிர்ந்து கூட பார்க்கல, அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கு. இங்கே சின்ன வந்துட்டு அவங்க அம்மாவை முறைச்சிக்கிட்டு இருக்கா, அவங்க அம்மா அவனை முறைச்சிக்கிட்டு அப்படியே எல்லாம் அவங்க விருப்பத்துக்கு இருந்தால் நான் இதுக்கிட்ட அம்மானு இருக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவங்களும் இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து எங்களை மன்னிச்சிடுங்க, அவன் திடீர்னு இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல, என்னப்பா சின் அப்படின்னு உங்கள் அப்பா ஒரு பக்கம், உங்கள் அம்மா நான் எப்பயோ நினச்சேன் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு, எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோ அதுலேயும் கொஞ்சம் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி வர. நீங்களும் வந்துட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் அழுது அப்படியே மூஞ்செல்லாம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க உங்கள் அக்கா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா டமாலுக்கு அதை தந்துட்டு வர. அம்மா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பாருடி இதை நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு ஃபுட்டேஜ் காட்ட, அதில் ஜின்னும் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களா அது இருக்குது. அம்மா மாமா அப்படின்னு நீங்கள் வெளியே ஓட பார்க்க உங்கள் அம்மா உங்கள் கைப்பிடிச்சி, என்ன ஏற்கனவே பாதி மானத்தை அவன் வாங்கிட்டான், இப்போ அப்படியே ஓடி போய் நீ முழு மானத்தை வாங்க போறியா? அம்மா என்ன, இல்லை நான் நம்ப மாட்டேன், ஜின் மாமா இப்படி பண்ண மாட்டார், எனக்கு துரோகம் பண்ண மாட்டார். பிகாஸ் நீங்கள் சின்ன வந்துட்டு நீங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருப்பாரு. ஸோ அப்போ நீங்கள் மாமா வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட, ஆமாம் நீ முழு மனசோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஏமாம்மா உங்களுக்கு சந்தேகமா? இன்னொருத்த நான் லவ் பண்ண? ஏய் அதெல்லாம் இல்லை அப்படின்னு கிட்ட வராரு. உங்கள் கையை பிடிச்சி பதிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏமாம்மா என்னை விட்டுட்டு வந்த, உனக்கு என்ன பிடிக்கலையா மாமா? ஐயோ ஏய் குட்டி ராசிசி, உன்னை எப்படி பிடிக்காமல் போகும், உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏமாம்மா என்னை விட்டு விலகி போகிற, கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற? அப்படிலாம் இல்லை, இப்போ தானே நமக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க, ஸோ நிறைய லவ் பண்ணலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்க்குறீங்க, எஸ் கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணலாம் அப்படிங்க. அப்போ உங்கள் ஃபோன் இல்லை அப்படி கிஸ் பண்ணிவிட்டு, சரி கல்யாணத்துக்கு ரெடியாகு உன் முழு மனசோட, அதுக்காக மட்டும் தான் மாமா வெயிட் பண்ணுறேன். சரி மாமா, இப்போ மனசில் அவர் இல்லை, அவர் ஏற்படுத்தின காயங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனதெல்லாம் ஞாபகம் வர, அப்படியே சின்ன மாலையும் கழுத்துமா அந்த பொண்ணோட வர, அப்படியே அவரை கண்ணில் டியோஸோட நீ கூடயா மாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சாரிடா அப்படிங்கிற மாதிரி அவரு பார்வை இருக்குது. அவரும் உங்ககிட்ட நெருங்கி வர, உங்கள் அம்மா இங்கே நில்லுப்பா அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தடுக்கிறாங்க. அப்போ சின்ன ஒரு நிமிஷம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வந்து வரும். உங்கள் கைப்பிடிச்சி, உனக்கு நான் கிடையாது, உனக்கு சரியான ஆள் ஜேகே தான். நீங்கள் டக்குன்னு ஒரு கையை உருவ, இப்போ நேற்று நைட்டு நானும் தூக்கம் வராமல் இது சரியா தப்பா ஒன்றுமே புரியல, ஸோ மேலே வந்தேன் அப்படிங்கிறாரு. டக்குன்னு அவர் அப்படியே நிமிந்து பார்க்குறீங்க. ஸோ இதில் என்ன புரியுது, நைட்டு வந்திருக்காரு, நீங்கள் ரெண்டு கிஸ் பண்ணியிருந்த பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் தான் மனுஷன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காரு, சொல்லாமல் சொல்லிட்டாரு. எல்லார் முடியும் அவங்கள டப்புன்னு போட்டு உடச்சி கேவலப்படுத்த விரும்பலை. அந்த மனுஷன் நாசுக்காக சொல்ல உங்களுக்கு நல்லா புரியுது. பட் நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். ஸோ நீங்கள் அவர் அப்படியே இயலாமையோட, மாமா நீ கூட என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கிறீங்க. உன்னை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியாதுமா, ஆனால் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் உனக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் கரெக்டாக இருக்கும். நீயும் அவனை நல்லா புரிஞ்சுருக்க, அவனும் போதும் மாமா அப்படின்னு நீங்கள் கை காட்ட, அதுக்கு மேலே விருப்பம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நிற்கக்கூடாது அப்படின்னு திருமணம். இப்போயும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, நீங்கள் ஜேகே கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக. இப்போ உங்கள் அத்தை மாமாலாம் வந்துட்டு உள்ளே இல்லை, உங்கள் அப்பா அம்மா உங்கள் அக்கா அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே நின்றுக்க, உங்கள் அம்மாவோ உங்கள் அக்கா கிட்ட கதவை சாத்துடி அப்படின்னு சொல்ல, அம்மா அப்படின்னு உங்கள் அக்கா தடுமாற, இப்போ நீ சாத்த போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, உங்கள் அக்கா போய் கதவை சாத்தினதும் உங்கள் அம்மா உங்கள் கிட்டே வந்து, இங்கே பாரு ஏற்கனவே குடும்பமான காற்றுல பறந்துட்டுருக்கு, இப்படி கல்யாணம் வரைக்கும் வந்து அவன் வேறு ஒருத்தையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எல்லோரும் உன்னை தான் சொல்லுவாங்க. அம்மா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, உண்மை நான் நமக்கு தெரியல, மண்ணா காட்டி ஊர் உலகமே இப்படி பேசும்போது உங்கள் அப்பா அப்படியே இடிஞ்சு போயிருக்காரு, அவருக்காக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அமைதியாக தான் இருக்கார். எனக்கு இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறது தெரியலம்மா, அம்மா சொல்கிற மாதிரி கேள் அப்படின்ட்டு அவர் வேலைக்கு நிற்க, அம்மா ஜேகே மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கப்பா, என்னால் அவரை அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் அம்மா கண்ணமாக அறைய விட்றாங்க. உன்னை போனால் போதுன்னு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சுட்டாங்க எல்லோரும், ரொம்ப தான் பண்ணுறேன். நானும் அப்போலேருந்து பொறுமையாக சொல்கிறேன், அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசையோடு வந்தான், நீ தான் முதல் தடவை முடியாதுன்னு தடுத்த. சரி இவனோடையாவது கல்யாணம் நடக்குன்னு பார்த்தா இப்போ அவன் வேறு ஒருத்தையாக கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறான், இன்னும் ஒருத்தையே பிடிவாதத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற நீ கழுத. இப்போ பாரு நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், நீ மட்டும் இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டு ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கல, மாமாவுக்கு அவனுக்கு எல்லாம் சம்மதம் தான், மற்றெல்லாம் பேசியாச்சு, அவன் உன்னை கட்டிக்க தான் ஆவலோடு இருக்கான், நீ தான் இப்படி பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு
நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலை, நானும் உங்கள் அப்பா உங்கள் அக்கான்னு எல்லாரும் குடும்பமாக செத்துருவோம். அப்போ உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. அம்மா எதுக்கு எதம்மா பேசுகிற? அம்மா என்னால் மாமாவை கட்டிக்க முடியாதும்மா. அப்புறம் எதுக்கடி சின்ன வயசில் அவன் பின்னாடியே சுற்றினியா? எனக்கு நல்லா தெரியும் உன் மனசில் அவன் தான் இருக்கான்னு. எதையும் மனசில் வச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, உங்கள் அக்காவை பார்த்தல, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்படின்னு உங்கள் அக்காவை ஒரு பக்கம் பார்க்க, நீங்களும் உங்கள் அக்காவை பார்க்க, அவங்களும் முடியாதுன்னு சொல்லடி அப்படிங்கிற மாதிரி தலையாடுறாங்க. நான் என்னக்கா பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவங்களுக்கோ கண்டிப்பாக எனக்கு நடந்த மாதிரி உனக்கு நடந்துடவே கூடாது, உன் கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும்டி, உன் பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கா பார்த்துட்டுருக்க. நீங்களும் வந்துட்டு அம்மா புரிஞ்சுக்கோம்மா ப்ளீஸ்மா, என்னால் ஜேகே மாமாவை கட்டிக்க முடியாதும்மா அப்படி நீங்கள் எவ்வளோ புலம்புனாலும் என்ன திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன்னு அடிக்க உங்கள் அக்கா வந்து அம்மா ஏம்மா அவளை அடிக்கிற, போடி அங்கிட்டு, உன்னையும் இப்படி தான் சரிப்பட்டு காட்டினேன் பாவ அப்படிங்கிறாங்க. இப்படியோ ஒரு பிளாக்மெயில் பண்ணி எல்லோரையும் கவுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கா அமைதியாக இருக்குது. என்னையை கொண்டு போய் அவன்கிட்ட கோத்து விட்டீங்க, நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும், என் தங்கச்சிக்கும் அது வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போதே கதவை டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படியே உங்கள் அக்கா பார்க்க அவங்க அம்மாவை போய் தோற அப்படின்ட்டு உங்களை அப்படியே முறைச்சிட்டு இப்போ மட்டும் நீ ஒத்துக்கலை வண்டியை போனாங்க செத்துருவோம் அப்படின்னு சொல்ல அம்மா அப்படிங்கிறீங்க. அவங்களும் நானும் உங்கள் அப்பாவும் போய் ஃபஸ்ட்டு குடிக்கிறோன்னு உங்கள் அப்பா கைப்பிடிக்க அம்மா வேண்டாம்மா கட்டிக்கிறேம்மா ப்ளீஸ்மா எதுவும் பண்ணிடாதம்மா அப்படின்னு அப்படி கதறி அலறீங்க. சுகமா கொன்னத்தோட யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அக்கா அப்படியே உங்களே பார்த்துட்டு இருந்தவங்க. ஸோ நீங்கள் இப்போ கண்ணெல்லாம் தடிக்கும் டக்குன்னு கதவை தந்தா ஹோபி தான் குழந்தையோட. ஏய் எவ்வளோ நேரமாக கதவை தட்டேன், என்ன பண்ணியிருக்க? இது பொண்ணு ரூம், என்ன பண்ணுவாங்க? ஓ அத்தை மாமாலாம் இங்கே தான் இருக்காங்களா? ரூம்க்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ரூம்க்கா எந்த நேரத்தில்? இங்கே என் தங்கச்சி வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, இதில் நீங்கள் வேறு சின்ன பண்ண வேலை தெரியும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்கள் அக்கா கைப்பிடிக்க ஹோபி உங்கள் அக்காவை உதறிவிட்டு அறிவில்லை எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது அப்படின்ட்டு ஒரு முறைக்க எதை அப்படின்ட்டு அவர்கிட்ட வர கண்ணத்துலேயே ஓங்கி ஒரு அறைய விட்டுறாங்க. உங்கள் அம்மாவோ என்னங்க சத்தங்கிற மாதிரி திரும்ப உங்கள் அக்காவோ ஈரமா பேசிட்டு வர அப்படின்ட்டு அவர் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ரூம்குள்ளே உங்களுக்கு எந்த நேரமும் அதே தானா அப்படின்னு ஹோபியை முறைச்சி பார்க்க அந்த மனுஷனுக்கும் சுருன்னு ஏற்கனவே செம்ம காலில் இருக்கவர் இப்போ தான் கொஞ்சம் தணிஞ்சிருப்பார். உங்கள் அக்கா அப்படி பேசுவோம் அப்படியே செம்ம கடுவாய், ஏய் குழந்தைய தாண்டி கொடுக்க வந்த அழுதுகிட்டே இருக்கான்னு, ஆனால் நீ என்னையும் அடிச்சிட்ட அப்படின்ட்டு உங்கள் அக்கா கையை பிடிச்சி முறுக்கி அங்கே ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இங்கே நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட காலில் விழுந்து கதறிட்டு இருக்கீங்க. எதுவும் பண்ணிடாதம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்க கண்ணத்தோட யாராவது வந்து கேட்டால் முழு மனசோட எனக்கு சம்மதம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா அந்த ரூமை விட்டு வெளியே போக அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஃபேஸை நல்லா கழுவிட்டு அப்படியே வந்து மேக்கப் போட்டுட்ருக்கீங்க. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க அங்கே சிக்கி அம்மா வராங்க. கண்ணா அப்படின்னு கிட்ட வந்து சொல்கிறதோட அத்தை அப்படின்னு அழுக வருது அடக்கிக்கிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்க ட்ரை பண்ணி அவங்கள பார்க்குறீங்க. இங்கே பாருடா, நீ முன்னவே சொன்ன ஜேகேவை உனக்கு பிடிக்கலன்னு, ஆனால் இப்பயும் பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லுடா, கல்யாணத்தை நிறுத்திடுறேன், வேறு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம். இல்லாத எனக்கு ஜேகே மாமாவை பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்க தான் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் மாமா உனக்கு கட்டிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. நிஜமா வாடா, முழு மனுஷனை தான் சொல்கிறியா? அத்தை உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட இருக்கிறதுக்கு நான் இதை வேணால் செய்வேன் அப்படிங்கிறீங்க. அந்த நேரம் மனசுக்குள்ளே இனிமேல் எனக்குன்னு சுயமரியாதை எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடணும், எல்லாரும் போல் நானும் நடிக்கணும், அப்போ மட்டும்தான் என்னால் இருக்க முடியும் நிம்மதியாக அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே நீங்கள் கண்ணீரெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு சம்மதம் தான் அத்தை அப்படிங்கிறீங்க. அவங்களும் வந்து இங்கே ஜிக்கே கிட்ட சொல்ல அவன்ட்டு பட்டு வேஷ்டி சட்டை தான் ஜேப் கொண்டு கொடுத்து தெய் மாதிடுவா கல்யாணம் அப்படிங்க சொல்ல, எதே கல்யாணமா? என்னாச்சு ஜின்னுக்கு? அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். எதை அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இவ்வளோ நாள் அவளை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் மனவேட வரைக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஒயின்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்போ ஜேப்போ டேய் ஒட்டங்குடா ஓவராக பண்ணாத, மூடிக்கிட்டப்போ இருந்திருக்கணும். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். என்னடா நீ பண்ண லீலே நைட்டெல்லாம் பண்ண அது அப்படின்ட்டு ஜேகே திணற. அதை பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தன் வந்து கட்டிக்குவானா? உனக்கு இன்னும் அவன் மேலே லவ் இருக்குது, அவளுக்கும் இருக்க போய் தானே அமைதியாக இருக்கா, அவள் தான் சின்ன பொண்ணு, ஏதோ கோபத்தில் இருக்கா, உனக்கு அறிவில்லை. ஆனால் அவருக்கு தான் என்ன கட்டிக்கவே இஷ்டம் இல்லையே. அவன் நினச்சி இப்போ தாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காலில் விழுந்து கத்துறேன், அவள் தான் என்னை கட்டிக்கவே மாட்டேன்ட்டாளே, அப்படி ஒருத்தையை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஏற்கனவே என்னால் அவர் நிறைய அனுபவிச்சிட்டாடா, இதுக்கு மேலேயும் அவள் எதுவும் மூடுறியா
எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ தான் பேச வந்துட்டான். ஏய் எனக்கு அவளுக்கும் அந்த மாதிரி சேச்சே அப்போல்லாம் சொல்லலை, அதுக்கெல்லாம் அவனை விட மாட்டா, செருப்புகள் தேடிப்பான்னு தெரியும். பட் இப்படி ஒருத்தன் பார்த்ததுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்கிறேனே, அவன் மானஸ்தன், அதான் வேறு பொண்ணை கட்டிக்கிட்டான். நீ மூடிக்கிட்டு இல்லை அவளுக்கு ஏய் அவளுக்கெல்லாம் சம்மதம் தான். என்ன சொல்கிற? நீ சொன்னால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாம் உள்ளே வராங்க. சிக்கவோ அத்தை உங்கள் பொண்ணுக்கு அவளுக்கு பரிபூர்ண சம்மதம், அதுதான் இப்போ கோவத்தில் அப்படி சொல்லிட்டாப்பா அப்படின்னு சமாதானமாக சொல்கிறாங்க. சிக்கவால் நம்பவே முடியல, இருந்தாலும் முழு அவனால் நம்பாமல் இருக்கவும் முடியல. அதே சமயம் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்காம இருக்க முடியாது, ஏன்னா அவங்க தான் வந்துட்டு உண்மையை சொல்லுவாங்கன்னா அம்மா நிஜமாவே அவளுக்கு அப்படின்னு கைப்பிடிச்சி கேட்க அவங்களுக்கும் வந்து ஜிகே ஏதோ பண்ணியிருக்கான், அதான் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பாசமாக இருந்த நீங்கள் திடீர்னு கோவப்பட, அதனால் ஜிகே மறைச்சி பார்த்துட்டு அதெல்லாம் அவளுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்படி ஒரு வேளை சின்ன வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஓகே சொல்லிட்டாலோ, எது எப்படியோ என்னையோ கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை கஷ்டப்படவே விடக்கூடாது. ஏற்கனவே நான் பண்ணதுக்கெல்லாம் காலில் விழுந்து சாரி கேட்டேன், இன்னொரு வாட்டினாலும் பிரச்சனை இல்லை, என் பண்ணாட்டி தானே, பல தடவை கூட காலை வந்து சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு சரி சரி நான் ரெடி ஆகுறேன் அப்படிங்கிறான். எல்லோரும் இப்போ வெளியே போக ஜெயோ பிள்ளை எனக்கு நீ என்னடா போ, இல்லைடா உனக்கு ஹெல்ப்பு ஒரு பொண்ணாகும் தேவையில்லை, அதானே உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, டே மூடுறியா போய் பிள்ளைய குட்டியை வளர்க்குற வேலையப்பார் அப்படின்னு ஜெயிக்க வரட்ட டே ரொம்ப தான் பண்ணாதடா அப்படின்னு சொல்கிறான். சரி சரி நீ பண்ணுற லீலையும் தெரியாமல் ஒன்றும் இல்லை, எது என்னடா பிடிக்கலாண்டா இப்போ அடுத்து உனக்கு தான் போல இருக்கு, டே பேசாமல் போறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயே பேசிகிட்டு இருக்க. சரி சரி வெளில போ நான் துணி மாற்றிட்டு வரேன்னு வெளியே தள்ளி விட்டுட்டு ஜெயஹோப்பை இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க. ஜெயஹோப்போ உங்கள் அக்காவை பார்த்து அப்படியே மறைச்சி போக்க, சும்மா அந்த சைத்தானை சுரண்டி விட்டோம் போலையே முறைச்சிட்டாலேரானே அப்படின்ட்டு அவங்க அக்கா ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு இங்கே ஜெகே வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணாலும் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே அவளுக்கு ஓகே தானா, என் மேலே செம்ம காண்டில் இருந்தா எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசனையோடைய அவன் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு வர. எங்கே நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க, சிக்கவை கூட்டிகிட்டு வந்து மணமடியில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னதும் உங்களை அப்படியே அழைச்சிட்டு வர தலை குனிஞ்சு அப்படியே அந்த சாரியில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஒரு பதுமா மாதிரி. அப்படியே நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வரீங்க. உங்கள் ஃபேஸை தான் சிக்கி பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா பிடிக்காத கல்யாணம் மூஞ்சி உருண்டுக்கும் எல்லோரும் சொல்லி ஒரு வேளை சம்மதிச்சிருப்பீங்களோ அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கனால உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்க. உங்கள் அம்மா மிரட்டில் இங்கே பாரு நீ முகரக்கட்டை இப்படி உம்முன்னு வச்சுக்கிட்டு உனக்கு பிடிக்காத கல்யாணம்னு யாருக்காவது தெரிஞ்சு யாராவது என்கிட்ட கேட்டாங்க அடுத்த நிமிஷம் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா மறுபடியும் மிரட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் மூஞ்ச கூட சிரித்த மாதிரி வச்சுட்டு என்னை தான் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் அதில் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி சிரித்த முகமாக வர ஜங்கோக்கா நம்பவே முடியல, என்னடா இது நிஜமாவே இவ சிரிச்சிட்டு வரா, சந்தோஷமாக தான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கு வராளா, ஓ ஒரு வேளை இவ்வளோ நாள் அவள் அடிமனசுலேருந்து நம்மளோட லவ் திரும்ப வெளியே வந்துருச்சோ அப்படின்னு அவருக்கே ஒரு சந்தேகம். ஸோ அவரும் அவங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அடியாத்தி அப்படின்னு இருக்க அந்த மனுஷனுக்கு அவருக்கோ அது உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறவன்னு நினைக்க அதுக்கெல்லாம் ஏறும் தம்பி உன் பொம்மநாட்டியா அப்புறமா நீ நல்லா சைட் அடிச்சுக்கோ, இந்தா இப்போ தாலியை கட்டு அப்புறம் சாவகாசமாக உட்காந்து பேசுவீங்களாம் அப்படின்னு அவர் வேற எல்லோரும் முன்னாடியும் ஒரு மாதிரி பேச ஜங்குக்கோ இந்த ஆள் வேறு அப்படின்னு இருக்குது. எல்லோரும் அப்படியே சிரிக்கிறாங்க. நீங்களுமே லைட்டாக ஷையாக இவ கூட சிரிக்கிறா, அப்போது இவளுக்கு ஓகே தான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே சிக்கவோ சந்தோஷமா இப்போ அவங்க கழுத்தில் அப்படியே தாலியை கட்டுறான். அவன் முகத்தை லைட்டாக பார்க்குறீங்க, அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு. நீங்களும் அவனை அப்படியே முறைச்சி இதுக்கு தானே எல்லாம் பண்ணீங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போல் அப்படின்னு கேட்குறீங்க. ஜெய்க்கும் ஒன்றும் புரியலை, என்னடா அது இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தாலே அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் அப்படியே அவரை முறைச்சி எல்லாம் உங்கள் ஆசைப்படி நடக்குதில்ல, கொடுத்து வச்சவர் சின்ன வயசுலேருந்து எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்குது, அதெல்லாம் நடக்கணும்னு நிறைய நாள் வைத்தியக்காரத்தனமாக நான் வேண்டியிருக்கு, ஆனால் இன்றைக்கி ஏன் இப்படி நான் வேண்டுனேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. சத்தமே யாருக்கும் கேட்காத மாதிரி 2 பேரும் கொசுன்னு ஏதோ பேசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறுப்பில் பேசுகிறீங்க. சங்குக்கும் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்ருக்கான். அப்படியே கீழே வந்துட்டு சின்ன அவங்க அப்பா அம்மானு எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஆரமும் வந்துட்டு பரபரப்பாக உள்ளே வரான். ஸோ அவனும் உங்கள் கல்யாணத்தை அப்படியே ஓரத்தில் என்ன பார்க்குறான், சிரிக்கிறான். நீங்கள் லைட்டாக அப்படியே ஒரு கல்யாணம் பார்க்குறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு எல்லோரும் இது பண்ண அவங்க அம்மாக்குன்னா செம்ம கடுப்பாக்குது. ஜின்னோட ஒய்ஃபை பார்க்க அந்த பொண்ணை பயந்துட்டு தலையை குனிச்சிக்குது. ஸோ ஆரமும் நாச்சு அப்படின்னு சின்ன கேட்க ஜின்னோ அது அவங்க 2 பேரும் நல்லா கரெக்ட், நான் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு அப்போவே தெரியும் அவளுக்கு அவன் அவ்வளோ லவ். பட் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தான் நானும் யோசிச்சுட்டே தான் முடிவு வந்தேன். நல்ல வேலை
அவங்களே சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை வந்துட்டு எல்லாம் விஷ் பண்ணிவிட்டு மேரேஜ்லேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்களும் இங்கே அப்படியே வந்துட்டு உண்மையே தான் இருக்கீங்க. உங்கள் அம்மாவோ என்னடி இன்னும் மூஞ்சை தூக்கி வச்சுட்டுக்க, அதான் நீ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டுனம்மா, என்ன ஏன் என்ன சாவடிக்கிற அப்படிங்கிறீங்க. எது நான் சாவடிக்கிறேனா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கத்த வர உங்கள் அக்கா, அம்மா தான் கல்யாணம் ஆயிடுச்சுல விதமா அவளை ஃப்ரீயா அப்படிங்கிறாங்க. அக்காவும் தங்கச்சும் நல்லா வந்து எனக்கு பிறந்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் அவள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு புலம்ப, இருக்கிற பொண்ணுங்களையே போட்டு சாவடிக்கிற, இல்லை இல்லாத எங்கள் அக்காவை பற்றி கவலை வேற, நல்ல வேலை அவளாவது போய் சேர்ந்துட்டா எது அப்படின்னு உங்கள் அம்மா பார்க்க உங்கள் அக்கா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டுறாங்க. ஜேப்போ வந்து அவருக்கு எப்படி வந்துட்டு ஜேகேவும் நீங்களும் வந்துட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணீங்க, அதே மாதிரி பண்ண வீட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. ஸோ உங்கள் அக்கா வர அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வர, குழந்தைங்கடி அப்படின்னு கேட்க, குழந்தா அம்மா கிட்ட இவர் டைம் ஆச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து அது இல்லை அப்படின்னு எதை சொல்லுவார். கிட்ட நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அங்கேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப, சுத்தம் நான் சும்மா போச்சு அப்படின்ட்டு உங்கள் அக்கா அப்படியே ஏறிக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் இங்கே வராங்க. வந்து அந்த பண்ணை வீட்டை எல்லாம் ரெடி பண்ணி வைக்க 2 பேத்துக்குள்ளேயும் கொஞ்சம் வந்து அரசல் பரசல் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க அங்கே ரெடி பண்ணி இங்கே வந்துட்டு அவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்குறது, அடுத்து இந்த மறுபடியும் சாங்கியம் எல்லாம் முடிஞ்சு அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு அந்த பண்ணை வீட்டுக்கு தானே அனுப்பி வைப்பாங்க. அங்கே தான் வந்துட்டு சாந்தி முகூர்த்தம்லாம் நடக்கும். ஸோ அவங்க வந்துட்டு செக்கேவை, சரிப்பா கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்க, அது இல்லைம்மா அவள் இங்கேயே இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. தனியாக அவங்கள ஹேண்டில் பண்ண கொஞ்சம் பயப்படுறாரு. நான் வந்து ஏம்மா அங்கே போக உனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு அப்படியே அவங்க அத்தை அவங்கள பார்க்க, இல்லையே நான் எதுவும் சொல்லலையே, ஏமாம்மா உங்களுக்கு அங்கே போக வேணாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜிக்கே பார்க்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஏமாம்மா உங்களுக்கு ஒரு வேளை நான் முன்னாடி உங்களை வேணான்னு சொன்னதில்ல, ஏய் அதெல்லாம் இல்லை ஆரம்பிக்காத அப்படின்ட்டு அவனும் அவங்க அம்மா அப்படியே அவனை முறைச்சி பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, அவள் தான் சங்கடப்படுவான்னு, மற்றபடி ஒன்றும் இல்லை, நாங்கள் போகிறோம், சரி போகலாமா அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே வந்து கிளம்ப உங்கள் அம்மா, ஏய் இது உனக்கு சாந்தி முகூர்த்தத்துக்குன்னு பார்த்து மாப்பிள்ளை எடுத்த போடவை போய் கட்டிட்டு வா, எதை அப்படின்னு பார்க்க ஜிக்கு, ஐயோ அத்தை எந்த நேரத்தில் எதை சொல்லுது பாரு அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு உங்களுக்கு நிச்சயத்தப்பையும் வந்து கல்யாணத்துக்கு அதுக்கெல்லாம் சாரீ வந்து அவனே தான் எடுத்துப்பான். அப்போ அப்படியே வந்துட்டு ஒரு டார்க் ப்ளூ கலரு சாரீ எடுத்து, இது செம்மையாக இருக்குது, இது எங்கள் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு ஜேப் கிட்ட பேசாதான் அவங்க அம்மா அப்படின்னு நின்று பார்த்துருப்பாங்க. உங்கள் மேலே அவனுக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க சொல்ல எல்லாம் முடியும் அப்படியே ஜிக்கேவோ ஐயோ அத்தை அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அவங்களோ இந்தாடி போய் கட்டிட்டு வா அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போக, என்ன இவ வேற சிரிச்சுக்கிட்டு போகிறாளே அப்படின்ட்டு ஜேகே கூட ஒரு மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் அந்த சாரியில் வர ஜேகேவுக்கு அப்படியே எங்கள் அப்பா சும்மா சொல்லக்கூடாது, அப்பா செம்மையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் கிட்ட வந்து மாமா மாமா அப்படின்னு அப்படியே வளையல் போட்டுக்க கையை முன்னாடி ஆட்ட, அப்படின்ட்டு செய்யணும் அந்த மாதிரி பார்க்குறான். இப்போ போகலாமா அப்படிங்கிறீங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து சாப்பிட்டாலும் முடிச்சிட்டிங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு அவனும் நீங்களும் அங்கே போகிறீங்க. போகிற வரைக்கும் நீங்களும் எதுவும் பேசலை, அவனும் எதுவும் பேசலை. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் திறக்கிறதுக்குள்ளே நீங்களே இறங்கி அப்படியே வந்துட்டு வாசல்கிட்ட வந்துடுறீங்க. சாவி என்கிட்ட இருக்குது, இவங்க வேகமாக போகிறா அப்படின்ட்டு பின்னாடியே வந்து செக்கி கதை திறந்து விட, அடுத்த நிமிஷம் நீங்கள் உள்ள கால் வைக்க பார்க்க அவங்கள அப்படியே பிடிச்சி கையோட அவரும் நீங்களும் சேர்ந்து அப்படியே வந்து ஒன்றா வந்து அந்த வலது கால் எடுத்து வச்சு அந்த ரூம்குள்ளே வரீங்க. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே வந்ததுமே கடைன்னு ரூம்குள்ளே போக செக்கேவோ உங்களே பார்த்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு அங்கே வர, நீங்கள் அதுக்குள்ளே அந்த சாரியோட பின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க. செக்குக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, டக்குன்னு நீங்கள் முந்தானி அப்படியே வந்துட்டு அந்த இதை எடுத்து விட்டுட்டு அப்படியே மேலேருந்து எடுத்து விட்டுட்டு நிற்கிறீங்க. என்ன வாங்க மாமா வாங்க, உங்களுக்கு இப்போ இதுதானே வேணும், வாங்க ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. பேசவே முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது, அழுக்கியாக வருது. நீங்கள் அப்படி பண்ணதை செக்கிக்கு ஒன்றும் புரியல. நான் பண்ணுற நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாரி எடுத்தவங்க மேலே மூட வர, வேணாம் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எதுவும் இருக்காதுல்ல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதை மட்டும் பண்ணிடுங்க அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னு கூட அதை கடிச்சிட்டு யாரையாவது உங்களுக்கு பிடிச்சவங்கள நினச்சிட்டு கூட இருங்க அப்படின்ட்டு அவன் எப்படிலாம் அவங்கள பேசி கஷ்டப்படுத்திருப்பான். அதெல்லாம் இப்போ நீங்கள் பேச அவனுக்கு ரொம்ப வலிக்குது. என்னடி பேசுகிற, உங்களை பிடிச்சதாண்டி கட்டினேன், அதுக்கு தான் மாமா கூப்பிட்ற, வாங்க இதுக்காக தானே. உன் மேலே உள்ள லவ்டி, உன்னை அவ்வளோ லவ் பண்ண, நீ என்னடினா என்னடி, என் மேலே உனக்கும் என்னை விட அதிகமான லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும், கோவத்தில் வார்த்தை விடாதடி ப்ளீஸ், இப்படி
பண்ணாத அப்படின்ட்டு அவனும் அப்படியே சாரி எடுத்தவங்க மேலே போட, ஐயோ இல்லை மாமா, இதை நடந்தே ஆகணும். எல்லாரும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை, அவ்வளோதான், அதான் லைஃபு. நான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் மாமா, வாங்க, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ என்னோட இருந்தால் ஆகணும் அப்படின்னு சிக்கவை ஆக்ரோஷமாக பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் தள்ளி அவன் மேலே நீங்கள் அப்படியே விழுறீங்க. அவன் லிப்போட உங்கள் லிப்பை வச்சு ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அவன் கையெடுத்து அவனோட செஸ்ட்டில் அப்படியே வச்சு நீங்களே ப்ரெஸ் பண்ண கொஞ்ச நேரம் ஜேகே அவனோட கண்ட்ரோலை இழந்துடுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்தவன் திடீர்னு ஏய் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தள்ளிவிட்டு என்னடி பண்ணுற அப்படிங்க. ஏன் மாமா, ஓ இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, இதையும் ஒரு ரிமூவ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஒரு ஹுக்ஸாக கழட்ட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி எடுத்து உங்கள் மேலே அப்படியே சுற்றி விட்டு உங்களை தூக்கி கட்டில் போட்டு ஏய் ஒட்டிச்சிடுவேன். ஓ அடிப்பீங்களா, அடிங்க மாமா, எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே அப்படின்னு பார்க்க அவன் தலையிலே ஐயோ 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 அப்படின்னு தலையை அடிச்சுட்டு கல்யாணம் ஆகிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த நைட்டை எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணணுச்சு, சாவடிக்கிற அப்படின்னு உங்களை பார்க்க யார் நானா அப்படின்னு நீங்கள் அழுகையோடு பார்க்குறீங்க. தயவு செய்து கொள்ளாத ப்ளீஸ், பட் என்னை இரிட்டேட் பண்ணாது, என்னால் உன்னோட இப்போ இருக்க முடியாது அப்படின்ட்டு அவனும் டமான்னு கதவை அடித்து சாத்திட்டு வெளியில் போய் அப்படியே ஹாலில் உட்காந்துடும். சோஃபாவில் தலையை பிடிச்சிட்டு உட்காந்தவனுக்கோ ஆனால் எவ்வளோ ஆசையாக எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும், நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் எப்படிலாம் இருக்கணும்னு எவ்வளோ கனவு கண்ட தெரியுமாடி. என்னடி எதுக்குடி கல்யாணம் பண்ணேன், இப்போ ஏன்டி இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிற அப்படின்ட்டு அவனுக்கும் தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்கு. இங்கே நீங்களும் அப்படியே முட்டையை கட்டிட்டு கலங்கி அழுவுறீங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என் அம்மா என்னை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவரை எனக்கு எவ்வளோ பிடிக்கும், இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அப்படி தான் நினச்சி கட்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷமும் இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. யாரை ஆத்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சினோம், அவர் எனக்கு புருஷனாக கிடைச்சிருக்காரு. ஆனால் எனக்கு இது பிடிக்கலை, என்னால் இதுலேருந்து வெளியே வரவும் முடியாது. என் அம்மாவுக்காக, என் குடும்பத்துக்காக என் லைஃப்பை நான் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு இன்றைக்கி ஒரு நாள் அவரோட இருந்துடலான்னு பார்த்தா மனுஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் எப்போ தூங்கி போகிறீங்கன்னு தெரியல. இங்கே ஜெயிக்கவோ மெதுவாக தூங்கிட்டாளா சத்தத்தையே காணோம் அப்படிங்கிற மாதிரி கதவை தந்தா நீங்களும் அப்படியே படுத்து அழுது தூங்கிட்டுருக்க. கிட்ட வந்து உங்கள் ஃபேஸை ஒத்து பார்க்குறான், அழுதுருக்கிறது நல்லா தெரியுது. ஏன்டி உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்துகிற, என்ன தாண்டி உன் மனசில் இருக்குது அப்படின்ட்டு அவங்கள நேராக படுக்க வச்சு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை லைட்டாக ஹக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே அவனை நெக்ஸ்ட் டே அப்படியே மெதுவாக காணாம முடிச்சு பார்க்குறீங்க. ஜங்கோக்கை காணோம், தேடினா அவனும் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து வரான். அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் டவலோட ஆஹா இவன் முழிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடலான்னா இப்படி குறுன்னு பார்க்குறாளே, அப்புறம் நான் என்ன மீறி ஏதாவது செஞ்சால் அதுக்கு வேற குய்யாம் பாலான்னு பயமாக வேற இருக்குது, நேற்று வேற வியோட நடந்துக்கிட்டா அப்படின்னு உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்க. நீங்களும் சாரி மாமா லேட்டாக அழுந்துட்டேனா அப்படின்ட்டு அப்படியே பேச, ஏய் ஏண்டி என்ன ஆச்சு உனக்கு, நார்மலாக இருடி. நான் நார்மலாக தான் மாமா இருப்பேன். சிச்சோ லேட் ஆயிடுச்சு, சாரி மாமா, வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, நான் இப்போ போய் ரெடி ஆகிட்டு வரேன். ஐயோ அப்படின்னு இருக்க அவனுக்கு படுத்து எடுக்கிறீங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும்ல, நான் வேணா உங்களுக்கு காஃபி வேணான்னு சொன்னாலும் ஏதாவது சொல்லுவா. ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறான். நீங்கள் போய் காஃபியை போட்டு வந்து இந்தாங்க மாமா அப்படின்னு நீட்டுறீங்க. உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன செய்ய காத்திருக்காளோ அப்படிங்கிற மாதிரி வாங்கி காஃபியை வாயில் வைக்க அப்படியே நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அவனையும் பார்த்துட்டுக்க. அவனும் அந்த காஃபியை குடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுக்க, என்ன உப்பு போட்டு காஃபி கொடுத்தோம் அதையும் பேசாமல் குடிச்சிட்டாரு அப்படின்ட்டு லைட்டாக வாயில் ஊற்றி பார்க்குறீங்க. அவன் குடிச்சிட்டு கொடுத்ததில்ல லைட்டாக இருக்காத, சி கருமம் இதை எப்படி குடித்தான், ஓ என்கிட்ட அப்படியே இன்னும் அந்த நல்ல மாதிரி நடிக்கிறியா, இன்னும் முகம் வெளியில் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நிற்க. அவனும் ஐயோ இது துப்பவும் முடியல முழுங்கவும் முடியல, தொண்டைக்குள்ளே போயிட்டு படுத்துது, ஏன்டி என்ன சாவடிக்கிறேன், நான் என்னடி பாவம் பண்ண உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அவனும் வந்துட்டு நீங்கள் போகிற வரைக்கும் அமைதியாக வாய்க்குள்ளே வச்சுட்டு இருந்தேன், இந்த பக்கம் போனது இந்த பக்கம் போய் பாத்ரூம்குள்ளே அப்படியே தொண்டையிலேருந்து எல்லாம் வாமிட் எடுத்துட்டு ஐயோ அப்பா அப்படின்னு வரான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்க ஒன்றும் நடக்காத மாதிரி போகலாமா அப்படின்னு ஜேகே கேட்க, போகலாமாம்மா அப்படிங்கிறீங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அப்படியே நீங்கள் அவனை பக்கத்தில் வீட்டுக்குள்ளே வரும்போது அவன் கையை அப்படியே கொத்துக்கிறீங்க. என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஜங்கோக் பார்க்க நீங்களும் அப்படி ஷோ
போங்க மாமா, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு அவன் எதுவுமே சொல்ல. ஏதோ சொன்ன மாதிரி நீங்கள் வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே போய் உங்கள் அம்மா பின்னாடி நிற்க உங்கள் அம்மாவோ அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பிகாஸ் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் நைட்டு நீங்கள் வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டீங்க, நடந்திருக்குமோ என்னமோன்னு எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆர்வத்தோடு உங்களை பார்க்க, நீங்கள் இப்படி வந்து அப்படியே அவன்கிட்ட பேசிக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நிற்க எல்லாருமே அப்போ சரி அவங்க சகஜமாயிட்டாங்க. இங்கே ஜங்குக் தான் பேயறிஞ்ச மாதிரி, இது என்னடா டிசைனாக என்னென்னமோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜோப்போ பாடுறா காலையில் வரைக்கும் தாலி கட்டுற வரைக்கும் அவளுக்கு பிடிக்குமா அது இதுன்ட்டு நைட்டு மஜா பண்ணியிருப்ப போல். நான் மஜா இவன் வேறு அப்படின்ட்டு நீ பார்த்த அப்படின்ட்டு கேட்க ஏண்டா அப்போ நடக்கலையா, ஐயோ டமாரம் அடிச்சு விட்டானா அப்போ அதுக்கும் அவள் என்ன கத்துவாளேன்னு அப்படி சொல்ல வரல அப்படின்ட்டு அப்படியே ஓரக்கண்ணால் உங்களை தான் பார்க்குறான். நீங்களும் அப்படியே வெக்கப்பட்டுட்டு அம்மா மாமாவுக்கு பசிக்கும் நான் போய் அப்படின்ட்டு நீங்கள் போக போக இப்போ உங்கள் அத்தையும் கைப்பிடிச்சு நீ எங்கடா போகிற, அதெல்லாம் நாங்கள் சமைச்சிட்டோம், நீயும் ஜெக்கையும் உட்காந்து சாப்பிடுங்க. ஐயோ இல்லை நான் அவருக்கு பரிமாறிட்டு உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஜேகே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு இப்போ சாப்பாடெலாம் போடுறாங்க. ஸோ நீங்களும் ஜேகேயும் சாப்பிடும்போது அப்படியே நீங்கள் ஜேகே கூட்டி விட அவனும் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடறான். என்னடி பண்ணுற அப்படின்ட்டு இருக்க அவனுக்கு. எல்லாரும் மட்டும் நீங்கள் அப்படியே நல்ல மாதிரியே தான் இருக்கீங்க. தனியாக கூப்பிட்டு வச்சுல கும்மாங்குத்து குத்துவாங்கிற மாதிரி ஜேகேவோ ஐயோ இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே, காலையிலேயே உப்பு போட்ட காஃபி, இப்போ இதில் என்ன வில்லங்க இருக்கோ, இல்லை இவ தான் சமைக்கலையே நம்பி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவனும் அப்படியே வாயில் வாங்க. நீங்கள் பச்சை மிளகா குழம்புல இருந்ததை எடுத்து தான் அப்படியே அவனுக்கு சாப்பாட்டில் ஊட்டியிருப்பீங்க. ஆத்தி உள்ள காரம் தாங்கலையே அப்படின்ட்டு அவனுக்கோ அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வாயை திறந்து சொல்லலை, நீங்கள் அவன் மூஞ்சியே தான் அப்படியே என்ன மாமா சாப்பாடு நல்லா இல்லையா அப்படிங்கிறவர் பார்க்க யார் சொன்னா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவனும் அப்படியே சத்தம் இல்லாமல் காரத்தை அடக்கிட்டு வேறு வழி இல்லாமல் சாப்பிட நீங்களும் எவ்வளோ நாளைக்கு இப்படி எல்லாத்தையும் நீ அமுக்கிக்கிட்டு அடங்கி அமைதியாக இருக்கன்னு நான் பார்க்குறேன், என்னைக்காவது அவன் உண்மை முகம் வெளியே வர வைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கொடூரமாக அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க. ஜங்குக்கோ இப்போ காரத்தை தாண்டி அவன் மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. இவன் நெருங்கி வரும்போதெல்லாம் நான் விலைக்கு போய் அவளை வேற தப்பாக பேசிட்டேன். இப்போது மனசு ஃபுல்லாக என்னை பற்றி தப்பான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்க போல், அதுதான் என்கிட்ட சகஜமாகவே இருக்க மாட்டேங்கிறான். கடவுளே அதை எப்படி நான் சரி பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்ட்டு அவன் வேதனையோடு நினச்சிக்கிறான். ஆனால் ஒரே குழப்பமாக இருக்கு. இதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் எல்லாருமே அப்படியே வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு நெருங்கி நிற்கிந்து பேசுகிறது இதெல்லாம் பண்ணுறீங்களா, அதான் அவனுக்கு ஒன்றும் புரியல. சாப்பிடும்போது கூட அப்படியே அவன் கை கூட உங்கள் கையை விடாமல் கோத்துக்கிட்டு தான் சாப்பிட்றீங்க. அவனும் ஏன்டி இப்படி படுத்துற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே அவன் கையை பிடிச்சி வச்சுருக்க அப்படின்னு உங்களுக்கு விக்கல் எடுக்குது. தண்ணி குடிமா அப்படிங்கிறாங்க. தண்ணி அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க. அப்போ பக்கத்தில் இருக்க ஜேஹோப்பு அந்த பொண்ணு கையை விடுறா, அப்போயாச்சும் அவள் தண்ணி குடிக்க பார்ப்பேன். அத்தான் அப்படின்னீங்க. நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போ பார்த்துக்கடி உன் தங்கச்சி கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டா நீ இருக்கே அப்படின்னு உங்கள் அக்காவை கணிச்சு அவன் கூட குடும்பம் நடத்திட்டாள் அப்படின்னு அவங்க அக்கா ஒரு பக்கம் அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மறைச்சிட்டு இருக்கா. இங்கே ஜேகேவோ எது நான் பிடிச்சி வச்சுருக்கேனா அப்படின்னு அவன் சடான்னு கை விட நீங்களும் அப்படி என்ன மாமா எல்லாரும் பாருங்கள் நம்மளையும் பார்க்குறாங்க பூங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து எழுந்து அப்படியே உள்ளே ஓடிடுறீங்க. இது சரி அப்படின்னு அவன் பாட்டுக்க இப்போது சாப்பிட்டு முடிச்சவனும் அப்படியே வந்துட்டு சிங்கில் பிளேட் போட நீங்களும் வந்து அவனை பின்னாடிலேருந்து அப்படியே ஹக் பண்ண என்னடி பண்ணுற எல்லோரும் பார்க்க போகிறாங்கடி அப்படின்ட்டு திரும்ப ஏமாம்மா நான் கட்டுப்பிடிக்கக்கூடாதா அப்படிங்கிறீங்க. அது அப்படி இல்லை அப்படின்ட்டு இருக்க. இந்தாங்க மாமா தொடச்சிக்கோங்க அப்படின்னு அவங்களோட முந்தாடியை காட்டுறீங்க. எது இது இல்லையா அப்படிங்க. ஏமாம்மா அப்படின்னு மூஞ்சி சொன்னாங்க. ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு அப்படியே முந்தாடி எடுத்து அவன் தொடச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே கிட்ட நெருங்கி நிற்கிறீங்க. அப்போ அங்கே ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க அப்பாவும் நிற்க நீங்களும் அப்படியே அது இல்லை தொண்டு இல்லை அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிச்சுட்டு போக. ஜேகேக்கு தான் தர்ம சங்கடமாக இருக்குது, என்னுடைய இப்படி எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸை கொட்டுறாளே அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. இப்போது வந்துட்டு ஜேகேவோ அவங்க அம்மா வந்து சரியாக பேசுறதில்ல. ஸோ அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு வரான். ஸோ அவங்க நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களை பார்த்ததும் ஜேகே அம்மா எங்கே அப்படின்னு கேட்க அத்தையா அப்படின்னு எழுந்து அப்படியே நீங்கள் டக்குன்னு அவனை ஹக் பண்ணி அவன் லெப்பில் அப்படியே கிஸ் பண்ண அவனும் ஷாக் ஆகிடுறான். இப்போ இதுக்கு இவ இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறதா அவங்கள தள்ளி விடுறதா ஒன்றும் புரியாமல் அவன் முழிச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சடனாக பாத்ரூம் கதவு திறக்கிற சவுண்டு கேட்டு அப்படியே அவங்கள பார்க்குற வரைக்கும் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. டக்குன்னு அவனை ஊற்றி போமாம்மா உங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட பொறுமையே இல்லையா, அத்தை ரூமில் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு பார்த்தா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு வாயை தொடச்சிட்டாங்க. இந்த ஜேகேக்கோ ஒன்றும் புரியாமல் அது அம்மா ஏன்டா அப்படி இருக்க நீ
அம்மா எனக்கு தெரியுது நல்லா, உனக்கு அவளுக்கு ஏதோ சண்டை, நீ தான் அவளை ஏதாவது சொல்லியிருப்ப. அதான் என் மருமக மூஞ்சே சரியில்லை, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. ஒரு வழியாக அப்புறம் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணால் அதுக்குள்ளே அவளை போட்டு இப்படி படுத்து எடுக்கிற, சும்மா அவள் பின்னாடியே தெரிவியா, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு அவங்க திட்ட. எது நானா? மா ப்ளீஸ்மா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ, என்ன பெத்த அம்மா இல்லை அப்படின்ட்டு மடியில் படுத்த மாலை. என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா, பேசுது நீ என்ன புரிஞ்சுக்காம பேசாதம்மா, நான் அப்படி இருந்துட்டேன், தெரியலம்மா, இப்போ நான் என்ன திருத்திக்கிட்டேம்மா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அப்படியே கைப்பிடிச்சு. அவள் ஏன் இப்படி வியர்டாக நடந்துக்கிறான்னு தெரியலம்மா, ஒரு மாதிரி இருக்கா, பயமாக இருக்குமா, என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாளா அப்படின்னு அம்மா கிட்ட மனசு விட்டு பேச அவங்களும் வந்துட்டு அவனுக்கு இது பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு உன்னை மாட்டினியா, அத்தைக்கிட்ட மாட்டி விட்டு வந்துட்டேன், நல்லா உன்னை திட்டி தீப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வரவங்க அம்மா. இங்கடி போகிறா அப்படி ரூம்க்குமா, இனிமே நீ ஜேகேவோட ரூமில் தான் இருக்கணும். சரிங்கம்மா அப்படின்ட்டு நீங்கள் சத்தம் இல்லாமல் அவன் ரூமுக்கு போக ஜேகேவா அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தவன் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. ஸோ அப்படியே வரான். நீங்கள் அப்படியே வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டுக்க, நான் ஊருக்கு கிளம்புறேன், நீயும் வரலை அப்படின்னு கேட்குறான். நான்லாம் வரல. ஓ சரி அப்படிங்கிறா. அன்றைக்கி நைட் அப்படியே வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் அவனும் என்கிட்டேயும் உன் விளையாட்ட கட்டுறியா, நான் அதுக்கு மேலடி அப்படின்ட்டு அவனும் உங்கள் அம்மா கிட்ட, அது அத்தை நான் ஊருக்கு போகிறேன், அவளுக்கு என் மேலே கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குல்ல, ஸோ இங்கே இருக்கட்டும் அத்தை, அவள் எப்போ முழு மனசோட என்னை ஏற்றுக்கிறாளோ அப்போ என் கூட வரட்டும், அது வரைக்கும் அவள் இங்கே இருக்கட்டும், நீங்கள் என் பொறாட்டை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படி இப்படி 4-5 பிட்டை நங்குற மாதிரி நச்சுன்னு போட அடுத்த நிமிஷம் அவங்க அம்மா அவங்க முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறாங்க. நீங்களோ என்னம்மா இவ்வளோ காலையில், வாய முறி, மாப்பிள்ளை ஊருக்கு கூப்பிட்டாராம் போலன்னு சொன்னியா, பின்னாடி அப்படியே ஜங்கு கை கட்டிட்டு வந்து நின்றவங்களே பார்க்க, ஓ பற்ற வச்சுட்டாரா, நான் கூட திருந்திட்டான் எதுவும் யார்ட்டையும் சொல்ல மாட்டான்னு நினச்சேன் அப்படி நீங்கள் அவனை மறைக்க, ஆஹா மறைக்கிறாளே, மறைச்சாலும் சரி இங்கே வச்சு அவனை சரி பண்ண முடியாது, நீ என் கூட தனியாக இருந்தால் தாண்டி என் மனசு உனக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்ட்டு அவனும் அவங்கள அப்படியே பார்த்துட்டுக்க. இல்லைம்மா அது மாமா நான் எப்போ சொன்னேன், நேற்று நைட்டு நான் கேட்டப்போ நீ தானம்மா சொன்னேன் அடிக்கிறான். அப்படி நீங்கள் அவனை மறைச்சிட்டு, இல்லை நான் அப்படி சொல்லலை, இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு, அதான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு ஆசைப்பட்டம்மா, உடனே என்னை விரட்டுற அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அழுகிற மாதிரி போக அவங்க அம்மாவோ புரிஞ்சுக்கிறாங்க. கண்ணை தொடச்சி, பாருடா புருஷன் எங்கே இருக்கானோ அங்கே தாம்மா நம்மளும் இருக்கணும், அவன் வீட்டுக்காக இருக்குங்க ஏதோ அவசர வேலைன்னு சொல்கிறான், அப்பப்போ நான் கூட்டிகிட்டு வருவான்ல நம்ம வீட்டு பையம்மா அப்படி இப்படின்னு சொல்ல, அதான் அத்தை நானும் அதான் சொன்னேன், நீ எப்போல்லாம் கேட்குறியோ அப்போல்லாம் கூட்டிகிட்டு வரேன், உடனே வந்து நம்ம பார்க்கலாம் சரியா அப்படின்னு அவங்க மேலே இப்போ அவங்க அம்மா இருக்கிறனால தைரியமா அப்படியே ஹிப்பை ஹோல்ட் பண்ணி உங்களை இறுக்கி பிடிக்க, பண்ணி உங்கள் அம்மா போட்டோம் உனக்கு இருக்குது அடிக்கிறவன் நீங்கள் மறைச்சிட்டு இருக்க, அப்படி உன்னை நான் எப்படி அடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்க மூஞ்ச போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் திரும்பிக்க அவனும் அவங்க அம்மா பார்க்காத நேரம் உங்கள் கண்ணத்தில் அப்படி கிஸ் பண்ண அப்படி நீங்கள் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்க காதுக்கிட்ட வந்து, நீ மட்டும் எங்கள் அம்மா முன்னாடி லிப்பில் கிஸ் பண்ணால் நான் உனக்கு கணத்தில் கிஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு உங்கள் அம்மாவோ லைட்டாக அதை பார்த்துப்பாங்க. சரி சரி பேக்கிங்லாம் முடிச்சுட்டு கீழே வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே அங்கேருந்து நாசுக்காக நழுவேன். அடுத்த நிமிஷம் ஜேகே, ஐயோ அத்தை நீங்கள் இருக்கிற தைரியத்தில் நான் இருந்தால் போகிறீங்க அப்படின்ட்டு வெளியே வர பக்கம் நீங்களும் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அவன் இதை ஷர்ட்டை விட கசங்கிரும், நான் கீழே போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே கடைன்னு உங்கள் கையை தள்ளி விட்டு ஓடியார. அவனே உனக்கு இருக்குது, என்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டா மட்டும் நான் உடனே உனக்கு எல்லாம் சரின்னு சொல்லிடுவேண்ணா, முடியாது, அங்கே இன்னும் என்கிட்ட அனுபவிப்பனி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. ஸோ சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஊருக்கு வர வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேசல. சிக்கேவோ என்ன தாண்டி ஆச்சு, ஏண்டி முதல்ல நல்லா தானடி இருந்த, தாலி கட்டுற வரைக்கும் சந்தோஷமாக தானே இருந்த, நான் கட்டும் போது கூட உனக்கு சம்மதமானு கேட்க தாண்டி வந்தேன், நீ தான் சம்மதம்லாம் சொல்லி சிரிச்ச, அப்புறம் நான் சம்மதம் சொன்னது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏந்தி அப்போ எனக்கு நான் கட்டிக்க சம்மதம் இல்லையா, நீங்கள் தானே சொன்னீங்க என்னை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, உங்களை மட்டும்தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ என் கூட இருக்கிற மாதிரி நினச்சி அவனையோ கட்டிக்கிட்டு அவன் கூட படுன்னு கேட்டவர் தானே நீங்கள். ஐயோ கொல்லாதடி, அவன் சொல்லும் போது வலிக்காத வார்த்தை நீங்கள் சொல்லும் போது வலிக்குது, அவனுக்கு புரிஞ்சிக்க முடியுது அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு. அவனும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க, இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்க இறங்கி போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் மிரட்ட சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு
அவனோ காரை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்துட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு கண் திறந்துருந்தா தான் நான் இன்னும் பேசுவேன். கண்ணை மூடி படுத்துக்கிறீங்க பின்னாடி சீட்டில். ஸோ அவனும் சரி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுறான். ஸோ இப்படியே வீடு வந்து சேர்ந்துடுறீங்க. வந்ததுலேருந்து ஜங்குக்கோ இதுக்கப்புறம் பாருடி இந்த மாமனோட புது அவதாரத்தைங்கிற மாதிரி அவங்கள அப்படியே அழகா தூக்க விடுங்க, என்னால் நடக்க முடியும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, யாராவது பார்த்தா பார்க்கட்டும், இங்கே இவ்வளோ நாள் எதிர் போர்ஷனில் இருந்தோம், இதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வரான். பார்க்குறவங்களாம் என்னப்பா ஜங்குக் யார் இது, ஓ இதுவும் எத்த ஃப்ளாட்டில் இந்த பொண்ணு இல்லை இந்த பொண்ணு அப்படின்னு, இது என் அத்தை பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அவங்க கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ண ஐயோ அப்படின்னு அவங்க இருக்கிறனால அவங்களால முறைக்கவும் இல்லை அப்படின்னு நீங்கள் அப்படின்னு சங்கட்டமாக சிரிக்க அவங்களும் ஐயோ சரிப்பா சரி 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 போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்துட்டு நகர அப்படியே ஜங்குக்கு உங்களை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து இறக்கிவிட்டு என்னத்துக்கு இப்போ கணத்தில் மொத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு முறைக்கிறீங்க. நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், அதுக்காக அதையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் இல்லை, நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் வது என்ன ஃபீல் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க ஜட மாதிரி. ஏன் எந்த ஃபீல் வரலையா அப்படிங்கிற வர வைக்கிறேன், இதயத்துலேருந்து போன ஜங்குக்கை திரும்ப தூக்கி அங்கேயே உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் அவனும் ஆஃபீஸ் கிளம்பும்போது எல்லாம் அவனுக்கு செய்கிறீங்க, ஒரு ஒய்ஃபாக உங்கள் கடமையெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க. பட் அவனோட சந்தோஷமாக பேசுகிறதோ இல்லை ஹக் பண்ணுறதோ அவன் கிஸ் பண்ணால் பேக் கிஸ் பண்ணுறதோ எதுவும் பண்ணுறதில்ல. பட் இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சலிச்சவன் இல்லடிங்கிற மாதிரி ஜங்குக்கோ விடாமல் ஒன்று நான் என் வலிக்கு கொண்டு வந்து தீர்வேன் அப்படின்ட்டு அவனா விடாமல் நீங்கள் அப்படியே ஜன்னல் வழியாக வெளியில் வெடிக்க பார்த்துருக்க சுத்தம் இல்லாமல் கதை தந்துட்டு இருந்தவன் பின்னாடிலேருந்து ஹக் பண்ண அப்படின்னு ஒரு ஏக்கம் எங்கிட்ட அப்புறம் அவன் தானே தெரிஞ்சதும் அமைதியாக நிற்க ஏய் பொண்டாட்டி அப்படின்னு கழுத்தில் அன்னைக்கு கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு நிற்க அவனும் அப்படியே அவங்கள திருப்புறான். இப்போ உங்களை எப்போ அப்படி அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ண நீங்கள் அப்பயும் அப்படி நிற்க என்னடி ஃபீல் ஆகலையா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க அவனுக்கு அப்படி நீங்கள் சொல்லும் போது அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எதுவும் அட்வான்டேஜ் எடுக்க மனசு வரல, உங்களை எப்படியாவது வலிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனால் இந்த மாதிரி வழியில் பண்ணால் நீங்கள் இன்னும் ஹர்ட் ஆவீங்கன்னு அப்படியே விட்டுறான். ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறான். நீங்களும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேத்துக்குள்ளே விரிசல் அப்படியே தான் இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போக அவங்க 2 பேத்துக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த சர்க்கிள்லேருந்து வந்துட்டு அவனுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு 2 பேத்துக்கு வந்து பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே படபடன்னு ஆயிடுறீங்க. எதை பார்ட்டியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்கள் போங்க நான் வரல அப்படிங்கிறீங்க. நீ வர கண்டிப்பாக வந்தே ஆகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. ஏன் அப்படி பார்க்குற, ஒன்றும் இல்லை வருவல்ல அப்படிங்கிறீங்க. ஸோ அவனே உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து இதை போட்டுக்கோ சூப்பராக இருப்பேன் அப்படிங்கிறீங்க. ஸோ வெளியில் வந்துட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அவங்கள எடுத்து அவங்களுக்குள்ள அன்னைக்கு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்க என்னடி ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறான். இல்லை அப்படின்னு மடையாட்டுறீங்க. ஆண்டி பொண்டாட்டி சரி பாய் ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறான். போகிறவனையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. ஸோ காலையிலேருந்து அப்படியே படுத்தே தான் இருக்கீங்க, சாப்பிடல எதுவுமே பண்ணல. ஈவினிங் ஒரு 4 o'clock ஜங்குக்கிட்டேருந்து கால் வருது, ரெடி ஆகிட்டியா, இன்னும் ஒரு 1 hourல வந்துடுவேன் அப்படிங்கிறான். ரெடி ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நீங்கள் எழுந்திருக்கிறீங்களே. ஸோ அழுது மூஞ்செல்லாம் வீங்கியிருக்க ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்படியே போய் ஷவரில் நிற்கிறீங்க. ஸோ குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அப்படியே உட்காந்து கண்ணாடி முன்னாடி பார்க்குறீங்க. எந்த மேக்கப் இல்லாமையும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவன் சாரீ தான் எடுத்து கொடுத்துருப்பான், நீட்டாக வியோ பண்ணிவிட்டு அவன் கொடுத்த சிம்பிளான ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஹேர் எடுத்து ஹேர் கேப்ச் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணதுமே உங்களை அப்படியே பார்த்து ஐயோ சும்மா சொல்லக்கூடாது என் பொண்டாட்டி ஃப்ளாகு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கையில் தூக்க என்ன பார்ட்டின்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் தட்டு மாதிரி கேட்க பார்ட்டி தான், பட் உன்னை இப்படி பார்த்ததும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு உங்கள் கழுத்து வளைவில் அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவனால் முடியல, டெம்ட் ஆகிட்டான். ஸோ அப்படியே ஒரு இடமா கிஸ் பண்ணிவிட்டு ஆன் ஃப்ளீட்டில் தான் சாரீ கட்டியிருக்கீங்க, அதை அப்படியே எடுத்து விடுறான். அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அங்கே செஸ்ட்டில் அப்படியே அப்படின்னு ப்ளவுஸ் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறான். அப்படியே நெண்டோர் பண்ணி அவங்களோட வயத்தில் அப்படியே வந்துட்டு அவனோட டங்கை வச்சு அப்படியே அந்த இடத்துல சக் பண்ண அப்படின்னு நீங்கள் மூச்சு வாங்கிட்டு அப்படியே இருக்கீங்க. கையை 2 அழுத்தி பிடிச்சிக்கிறீங்க. அவன் தலைக்கிட்ட கொண்டு போகலை, கை கொண்டு போய் கோதணும்னு தோணுது, பட் செய்யலை. அப்படியே நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நிற்க ஜங்கு கொஞ்ச நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் டக்குன்னு அவங்கள நிமிர்ந்து பார்க்க
கண்ணை அப்படியே மூடிட்டு, பிகாஸ் உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் அவன் தலையில் சொட்டி இருக்கும், அப்படியே நிற்கிறது நல்லாவே தெரியுது. டக்குன்னு உங்களை விட்டு நகர்ந்து, சாரி நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு போயிடான். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் சாரி சரி பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வந்துட்டு அப்படியே அழுத தெரியாமல் அப்படியே நீங்கள் வந்து தொடச்சிட்டு வந்து வெளியே நின்றுட்டுருக்க. ஜங்குக் ரெடி ஆகிட்டு வரான். அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை அப்படி பார்க்க முடியல, ரொம்ப வேதனையாக இருக்கு. கஷ்டப்படுத்தி எடுத்துக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பதில் பேசலை. போகலாம் அப்படிங்க. வந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னாச்சும் உனக்கு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சரின்னு அவங்க கூட வரீங்க. ஸோ பார்ட்டி நடக்கிற அந்த ஹோட்டலுக்கு வந்ததுமே உங்களுக்கு இன்னும் பதட்டமாகுது. ஸோ அது 1000 ஹோட்டல் தான். அப்படியே பார்க்குறீங்க. என்ன பொடாட்டி, என்ன இந்த இடத்துல தான் மேடம் காப்பாற்றி என் மனசுக்குள்ளே வந்தீங்க, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே பதில் பேசலை. சரி வா உள்ள போகலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அங்கேயே நிற்க. நாச்சு ஒன்றும் இல்லை வா அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அப்படியே துருன்னு எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டே வரீங்க. உள்ளே அப்படியே போனதும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அந்த பார்ட்டி ஹால்குள்ளே அதுக்குள்ளே போகும்போது அப்படியே கருகும்னு இருக்குது. உங்களுக்கு பயம் வருது. ஜங்கு கையை உங்களை அறியாமல் டக்கு நீங்கள் பிடிக்க. ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஹே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாக்கெல்லாம் வெடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் பயந்துடுறீங்க. டக்குன்னு லைட்ஸ் ஆன் ஆக அங்கே நிறைய ஜென்ஸ் அப்படியே உங்களை சுற்றி நிற்க. ஒரு நிமிஷம் பயந்து அப்படியே பதட்டத்தோடு பார்க்குறீங்க. ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாப்பி மேரிட் லைஃப்னு கேர்ள்ஸும் பாய்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஹே சொல்லவே இல்லை நீ இவரோட அத்தை பொண்ணு நீன்னு பாரு, எங்கள்கிட்ட கூட மறைச்சிட்டேன். அவ்வளோ டீப்பான லவ்வா அப்படி இப்படின்னு. அதுக்குள்ளே உங்கள் லவ் ஸ்டோரி ஆஃபீஸில் பரவுனது, நீங்கள் அவன் அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சது எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் அப்படியே ஜங்குக்க பக்கம் அவனோ பண்ண நேரத்துக்கும் சாரி அப்படிங்கிறான். நீங்களோ சாரிங்கிற ஒரு வார்த்தை எதையும் மாற்றிடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. வெளியே சொல்லலை. பட் சுற்றி எதையோ பார்த்து திருன்னு முழிச்சிட்டே இருக்கீங்க. நாச்சு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கீங்க. மற்றபடி எல்லாத்துட்டையும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே வந்துட்டு அந்த பார்ட்டி முடியுது. ஸோ நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இப்போ அப்படியே வெளியில் வர உங்கள் கைப்பிடிச்சு தேங்க்ஸ் அப்படிங்கிறான். எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை நமக்குள்ளே எதுவும் இன்னும் சரியாகலை. ஸோ பார்ட்டி கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுவியோ, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்பட்டுறோன்னு நினச்சேன். அசிங்கப்படுத்துறது தான் உங்களோட பொழப்பு, அது எனக்கு கிடையாது அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்க இருந்தாலும் தேவைதான், பண்ணியிருக்கல, அனுபவிச்சு தான் ஆகணும். சரி வாங்க போடாட்டி அப்படின்னு அவங்கள அப்படியே கைப்பிடிச்சி கூட்டிட்டு ஹே ஹாய் அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்க அங்கே தாங்க நிற்கிறான். மாமா அடிக்கிறீங்க. ஓய் எப்படி இருக்கா அப்படின்ட்டு வரான். இங்கே ஜங்குக்கோ எது என்னடி என்ன தான் மாமான்னு சொல்லணும்னு பார்த்தா இருக்கிறேன், எவனோ பார்த்தாலும் மாமாங்கிற அப்படின்ட்டு அப்படியே முறைக்க. எது ஐயோ தப்பான மீனிங்கில் எடுத்துக்கோளே. அது அப்படி இல்லை, இவன் யார் இவனையும் மாமாங்கிற. இதே மாமா தான், எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன். எதை உனக்கு எத்தனை அத்தை பசங்க? 3 பேர், கிம் பிரதர்ஸ். அங்கே பார்த்தீங்களா என்னோட கல்யாணம் ஆக வேண்டியவர் கிம் ஷியோக் ஜின். அடுத்தது அவரோட தம்பி ஆரம், அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, கிம் நம்ஜோன். அதுக்கப்புறம் இவரை லாஸ்ட் எங்கள் குட்டி மாமா, இவர் பேர் கிம் தாங். இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம். சரி இப்போ இவனுக்கு என்னவா யாருக்கு தெரியும். அதுக்கெல்லாம் அவன் அப்படியே கிட்ட வந்து ஹாய் ப்ரோ அப்படிங்கிறான். ஹாய் ஹே ஹாய் டி அப்படின்னு உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ண. அப்படியே ஜங்குக்கோ உங்களை அப்படியே நகர்த்திட்டு ஹாய் அப்படின்னு அவனே ஹக் பண்ணிக்க. தேங்கோ ஓ பொசசிவா அப்படின்ட்டு பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே ஜங்குக்க ஓங்கி ஒரு அரை தேங்க விடுறான். தேங்கும் செம்ம கடுப்பு. அப்படியே ஜங்குக்கு முறைச்சி பார்க்க. ஜங்குக்கும் அதே மாதிரி தான், யாரா நீ என்னையும் அடிச்சிட்டா அப்படின்னு முறைச்சி பார்க்க. நீங்கள் ஐயோ மாமா அப்படின்னு தேங்கையை பிடிக்க. ஜங்குக்கோ ஏண்டி புருஷனை ஒருத்தன் கை நீட்டி அடிக்கிறான், அவன் கையை பிடிச்சி நிற்கிறா அப்படின்னு உங்களை பிடிச்சி இழுக்க. ஐயோ மாமா 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஏன்னாமா பின்ன அன்னைக்கு இந்த ராஸ்கல் தனியாக விட்டு போனனால தானே அந்த நாய்ங்க. ஐயோ மாமா அப்படின்னு நீங்கள் அடக்க வந்த என்னாச்சு அப்படின்ட்டு இப்போ தான் ஜங்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அவ நீங்களோ ஒன்றும் ஆகலை மாமா, நான் இதோ நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு ஜங்குக்கு கூப்பிட்டா எங்கடி போகிற இல்லை அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு இப்போ என்ன நடந்துச்சு நீ சொல்கிற அப்படின்னு தேங்கோட ஷர்ட்டை பிடிக்க. பாடுறா அப்படின்ட்டு அவனும் அப்படியே அவனை முறைச்சி பார்க்க. 2 பேரும் அப்படியே முறைச்சிட்டு இருக்கானுங்க ஒருத்தர். நீங்களோ மாமா அப்படின்னு தேங்க பார்க்க. சும்மா இருடி, அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே இன்னும் அவன் மேலே லவ் இருக்குது. கேட்டால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அது இதுன்னு சொல்லியிருக்க. இதில் சின்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேறு. நல்ல வேலை அவன் லைஃப் தப்பிச்சது மாமா அப்படின்னு நீங்கள் மறைக்க. பின்ன என்னாடி இவன் மனசு கஷ்டப்படணும் இத்தனை நாளாக சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கிற. ஆனால் உனக்கு வந்துட்டு லவ்வில் இதை நாங்கள் நம்பணும். ஜங்குக்கோ
என்னன்னு முதல் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு இன்னும் அவன் மேலே லவ் இருக்குன்னு. பட் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்க. தாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு நீங்கள் போகும்போது நடந்தது சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அழுதுட்டு வெளியே வந்துருப்பீங்களா, அப்போ 3 பேரும் அப்படியே தெரியாமல் வெளியில் வந்திருப்பானுங்க. வந்தானுங்க உங்களை மடக்கி, என்னம்மா இன்றைக்கி தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்பறியா, என்னைக்கா இருந்தாலும் நீ எங்களுக்கு தான் எப்படின்னு பார்க்குறியா, சங்கு கிட்ட மைண்டை மாற்றி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவோம். அவன் கூட நாங்கள் சொன்னால் கேட்பான், தாலி மட்டும் அவன் கட்டுவான். அதுக்கப்புறம் நீ தான் சொன்னியாமல, யாரை கல்யாணம் பண்ணாலும் அவனை தான் நினச்சிட்ருப்பேன்னு. அவனா நினச்சிட்டு எங்கள் கூடயும் அப்படியே கம்பெனி கொடு, எல்லாத்துக்கும் ஒரு புருஷன், உனக்கு மட்டும் 4, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், எப்படி வசதி அப்படின்னு மேலே கை வைக்க வர சி அப்படின்னு தள்ளி விட்டுட்டு குடுக்குன்னு ஓடி வந்து அப்போ நீங்கள் வெளியே வரும்போது தேங்க் மேலே மோதிருப்பீங்க. அவனும் நாச்சு அப்படிங்க, அவன் அது வந்து அப்படிங்க அவனுங்க என்னடி ஓடுற அப்படின்னு திரும்பி வர அங்கேயே வந்து தேங்கிட்ட அடி வாங்கியிருப்பானுங்க. ஸோ தேங்கிட்ட நீங்கள் இதெல்லாம் யாருக்கும் தெரிய வேணாமாம்மா அப்படின்னு நீங்கள் தான் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க. அவனும் இருந்தாலும் நீ இப்படி இருக்க தப்படி, அவன்கிட்ட இதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி தேங்க அப்பயே சொல்லியிருப்பான். இல்லைம்மாம்மா அவர் வருத்தப்படுவார், இவங்க அப்படிலாம் பேசுறது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்கிறதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை தான் ஆரம்புக்கு தெரியும், அவன் உங்களுக்கு சொல்லியிருப்பான். ஸோ வந்துட்டு அவனுங்க 3 பேரும் பிரதர்ஸ் வந்து ஹோட்டல் அப்போ வந்து மாறி மாறி பார்த்துக்குவானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு 3 பேருக்குமே உங்களை நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் தேங்க்கை பற்றி ஜேகேக்கு தான் தெரில, ஜேகேவை பற்றி ஆனால் தேங்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆரம்பம் வந்துட்டு ஜின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அதனால் அவன் வந்துட்டு உங்களை எப்போ பார்க்குறானோ அப்போ பேசணும் அப்படின்னு தான் இருந்திருப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட எதுக்கிட்ட பழக்கம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அன்றைக்கி நடந்த சம்பவம் சொல்லணும்னா ஜங்குக்கு அப்புறம் பார்க்கும்போது பேசிக்கலான்றது, பார்க்கப்புறம் கல்யாணம் இதெல்லாம் சொல்லும். அவனுக்கோ பொறுக்க முடியல, அதனால் வந்துட்டு இப்போ சொல்லிட்டான். ஸோ ஜங்குக்கோ அப்படியே உங்களை ஒரு முறைச்சிட்டு தேங்க்கிட்ட தேங்க்ஸ் அன்றைக்கி எல்லாம் காப்பாற்றினதுக்கு. அப்புறம் அவனுங்க என்கிட்ட இப்படி பிஸ்னஸில் மட்டும்தான் போட்டி போகிறானுங்கன்னு நினச்சி அவனுங்கள ஒதுக்கி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் இருக்குது என் உயிரவே டச் பண்ணிட்டானுங்க, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இப்போ உங்களை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். அவன் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க, காருக்குள்ள உங்களை ஏற்றி வீட்டுக்கு சர்றன்னு வந்து அப்படியே காரை நிப்பாட்டிட்டு உள்ளே இழுத்துட்டு வரான். நீங்களும் வித்து மாமா கை வலிக்குது அப்படிங்கிறீங்க. அவனும் கரக்கடன்னு உள்ளே இழுத்துட்டு வந்து உங்களை அப்படியே விட்டு, ஏண்டி அப்போது அவனுங்க அப்படி சொன்னதுனால தான் என்னை விட்டு விலைக்கு போனேன்னு நினச்சியா, அப்போது உன் மனசுக்குள்ளேயும் என்னை பற்றி இப்படி கேவலமாக தான் நினச்சிட்டு இருந்திருக்கல அப்படின்னு அவன் கத்தலை நீங்கள் பயந்துடுறீங்க. இருந்தாலும் ஆமாம் இப்போ எதுக்கு கத்துறீங்க, நீங்கள் அப்படியே பட்டவர் தானே, எதே என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ கேவலமான மாதிரி தெரியுதாடி, பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி இன்னொருத்தட்ட கூட்டி அப்படின்ட்டு அவனுக்கு சம்மகம் அதை அவங்க கழுத்தை பிடிக்க வர நீங்கள் கையை தட்டி விட்டு, ஆமாம் ஒன்றா கோவப்பட்ட மட்டும் என்ன பிரயோஜனம், நீங்களே உங்கள் வாயால் அப்படிலாம் கிட்ட பேசினவன் தானே, என்னை எப்படிலாம் பேசியிருப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் குளிங்க அழுகிறீங்க. இதை செய்ய மாட்டீங்கன்னு எந்த நிச்சயம் இருக்குது அப்படின்ட்டு என்னோட கெரியரே காலி பண்ணவர் தானே நீங்கள் அப்படின்ட்டு அலறீங்க. அங்கே ஜேகேக்க தூக்கி வாரி போடுது. அப்போ அதுவும் தெரியுமா அப்படின்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதை சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டேன், ஆனால் அவங்க தான் சொன்னாங்களே தெளிவாக, என்னோட கெரியரை காலி பண்ணது நீங்கள் தான், என்ன காலேஜை விட்டு அனுப்புறதுக்காக கேவலமான ஐடியா பண்ணி என்னை அனுப்பி விட்டுருக்கீங்க. என் லைஃப் ஒரு பொண்ணு, அவள் லைஃப் எப்படி ஸ்பாயில் ஆகும் அதெல்லாம் ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்கல்ல, அப்படியேப்பட்ட நீங்கள் ஏன் அதை செய்ய மாட்டீங்கன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டு நீங்கள் குளிங்க அழுக. இப்போ தான் புரியுது ஜேகேக்கு ஏன் வேறு ஒதுக்கி வச்சிங்க, ஏன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னீங்க. அப்போது என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டியாடி, அவனால் ஏற்றுக்கவே முடியல, அதே சமயம் உங்களை விடவும் முடியல, அவங்கள அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ்டி நம்புடி, அவ்வளோ கேவலமான மல்லடியும் புருஷன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டால. உங்களுக்குமே அவன் மனசு புரியுது, ஏன்னா அங்கே பேசினதெல்லாம் வச்சு இருந்தாலுமே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உடம்பெல்லாம் உதற ஆகணும். நீ என்னை பார்த்து பயப்படாதடி, தாங்கிக்க முன்னாடி எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும்டி, தெரியாமல் சின்ன வயசில் நிறைய தப்பாக பண்ணிட்டேன்டி, எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மாடி. என்ன ஆமாம் அவங்க என்ன பார்க்காம போ மேலே செல்லாம் கட்டி அவங்க பாசமாக பார்த்துக்கிட்ட அந்த ஈகோ அதில் தாண்டி உன்னை காயப்படுத்திட்டேன். வீட்டில் உள்ளவங்க எல்லாம் உன்னை கடைக்குட்டின்னு செல்லம்மா கொஞ்ச நாள் என்ன யாரும் பார்க்கலேன்னு இந்த கோவத்தில் அதெல்லாம் உன் மேலே திருப்பி விட்டுட்டேன்டி. இதுக்கப்புறமும் நான் அப்படி இருக்க மாட்டேன்டி, மன்னிச்சிருடி, சாரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம் அத்தை பசங்க உனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்க, நான் எப்படி பழக்கம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பார்க்குறீங்க. சாரி சொன்னார், நீ அவ்வளோ பெரிய செஃப், இவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு ஏன்டி என் கம்பெனியில் என்ன பண்ணுறது
முட்டாளங்களுக்கு தான் எதுவும் தெரியாதே, காதல் கண்ணை மறைக்கும்பாங்க. எனக்கு மூளையை மழுங்கடிச்சிருச்சு. ஐயோ, நானே எனக்கு தேடி ஆப்ப வச்சுக்கிறேனேண்டா அவனை. சரிடி, சாரி, எல்லாம் நடந்து தப்பாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் தப்பெல்லாம் சரி பண்ண ஒரு வாய்ப்பு கொடு. அப்படியே மறைச்சி பார்க்குறீங்க. உங்களுக்கும் புரியுது, அவனும் எந்த தப்புக்கும் காரணம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணுவான். ஸோ இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசாமல் எழுந்து போயிடுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியணும். ஜங்குக்கும் புரிஞ்சுக்கிறான். ஸோ அவனுங்க 3 பேர்த்தையெல்லாம் ஒன்றும் சும்மா விடலை. பயபில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுச்சு. நீங்களும் நியூஸ் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்க, என்ன அப்படின்னு பார்க்குறான். இல்லை, மர்மமான முறையில் 3 இளம் தொழிலதிபர்கள் டெத்து நியூஸ் வந்துச்சு. ஓ அப்படின்ட்டு, உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிறான். நம்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. லைட்டாக இப்போ தான் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஒரு கண்ணால் ஜங்குக்கும் பார்க்குறான். அப்படியே அவனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட பேசுகிறது, நீங்கள் சமைக்கும் போது பின்னாலேருந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உணர வைக்க ட்ரை பண்ணுறான். நீங்களுமே முன்னைக்கே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவன் ஹக் பண்ணும்போது கண்ணை மூடி அப்படி நிற்கிறீங்க. அலறதெல்லாம் இல்லை, பட் அதை இது பண்ணுறீங்க. ஸோ பேசலாட்டியும் அவன் கிஸ் பண்ணும்போது நீங்களும் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் வச்சு கொஞ்சம் முன்னேறி வரீங்கன்னா அவனாலே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவனும் நைட்டு ரெடியாரு, ரொம்ப நாள் ஆச்சு, நமக்கு இனிமேல் வாத நல்ல நாள் பிறக்கட்டும் அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறீங்க? வந்து சொல்கிறேன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்ன ஸ்பெஷல், என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஒரு வேளை ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பதட்டத்தோடு இருக்கீங்க. ஸோ அவனும் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு தான் போயிருப்பான், இதை தான் வியர் பண்ணிட்டு ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் சாரீ கட்டி தலை சேவி அப்படியே வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி படப்படப்போட காத்துட்ருக்க. ஜங்குக்கு வந்து காலிங் பெல் அமுத்ததும் திறந்து அப்படியே உங்களை பார்க்குறான். ஐயோ, எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சரி மேலே போகலாமா அப்படிங்கிறான். எதை மேலேயா அப்படிங்கிறீங்க? அங்கே வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எதை, என்ன அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்க, என்ன அப்படின்ட்டு நீங்கள் திணறீங்க. சொல்கிறேன் அப்படின்னு உங்களை அப்படியே தூக்குறான். ஐயோ விடுங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. அமைதியார், டின்னரை அங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிறான். என்ன டின்னரா அப்படின்ட்டு அவன் ஒரு வேளை டபுள் மீனிங் பேசுகிறானோ நீங்கள் நினச்சிட்டு ஐயோ சி அப்படிங்கிறீங்க. யாராவது பார்த்தா, யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு அவனும் உங்களை அப்படியே தூக்கிட்டு போகும்போது கூட உங்கள் கழுத்தில் அவங்க ஹிப்பில் கிஸ் பண்ணிட்டு இதை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்குது மேலே. அது வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு சின்ன வியூ பார்க்குற மாதிரி உள்ள ரூம். அந்த இடத்துக்கு வந்து அப்படியே இறக்கி விட்டுருக்கான். நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவனும் அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த ஃபுட்டை எடுத்து, ஏதோ உனக்காக உனக்கு பிடிச்சது நானே பார்த்து வாங்கினேன், சாப்பிடு அப்படிங்க. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? சே, நான் கூட என்னென்னமோ நினச்சேன். நடி எதையோ எதிர்பார்த்து ஏமாந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவனும் நக்களோட பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஃபுட்டு தான் சாப்பிடு அப்படின்ட்டு அவனும் எடுத்து உங்களுக்கு ஊட்ட. இல்லை நானே பரவாயில்ல, ஏன்னா ஊட்டினா சாப்பிட மாட்டியா? அப்படி இல்லை அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அவனுக்கு ஊட்ட. 2 பேரும் கொஞ்சம் மனசளவில் இப்போ தான் நெருங்கி இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவனுக்கு ஊட்டி விட, அவன் உங்களுக்கு ஊட்டி விட, எல்லாத்துக்கும் சாரி அப்படிங்கிறான். நீங்கள் பதிலே சொல்ல மன்னிக்க மாட்டியா அப்படிங்கிறான். மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே கல்லட்டியாஸ் அதாதடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடி இடிக்குது, மழை பெய்யுது. அப்படியே நீங்கள் நடுங்கிட்டுருக்க. ஆனால் உங்களை இழுத்து அப்படியே அவனோட நெஞ்சோடு சாய்ச்சிக்கிறான். ஸோ அப்படியே 2 பேரும் எழுந்து அந்த கண்ணாடி வழியாக அங்கே தண்ணி வந்துட்டு ஊற்றிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் அப்படியே வந்துட்டு கையை நினச்சிட்ருக்க. உங்கள் கையோடு சேர்த்து ஜங்குக்காவும் கையை நினச்சிட்ருக்கான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துருக்க. திரும்ப இடி அடிக்கும் போது நீங்கள் பயந்து டக்குன்னு அப்படியே ஜங்குக்கா திரும்பி கட்டி பிடிக்க. அவனும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தூக்கிட்டு வரான். அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு, சின்ன ரூம் தான், 2 பேரும் ஒருத்தர் உடலுக்கு ஒருத்தர் சூடு கொடுக்குற மாதிரி அப்படியே பக்கத்தில் படுத்துட்ருக்க. அவங்களுக்கும் நடுங்குது. ஜங்குக்கு அப்படியே ஷர்ட்டை கழட்டுறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்க. உங்கள் சாரீ அப்படியே அவன் ரிமூவ் பண்ணுறான். என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. வேணாமா அப்படிங்கிறான். இல்லை அது கீழே யாராச்சும் பார்த்தா அப்படின்னு நீங்கள் வார்த்தை வராமல் தடுமாறீங்க. பிகாஸ் அவனும் அப்படியே அவன் லிப்ஸால் உங்கள் ஹிப்பில் கோலம் போட்டுட்ருக்கான். அவனால் பேசவே முடியல. வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஜங்கு தலையை அழுத்தி பிடிக்க அவனுக்கு புரியுது இப்போ நீங்கள் முழு மனசோட சம்மதம் சொல்லிட்டீங்கன்னு. அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்து உனக்கு ஓகேவா அப்படிங்க அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். சம்மதத்தை சொன்னதுக்கப்புறம் விடுவானா. ஸோ உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணி ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்ட்டு அவனும் ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணி அவங்களோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவனும் லிக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான்.
உங்களோட ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ண சங்கு மாமா மாமா அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே ஒரு இடமா கிஸ் பண்ணி டெம்ப்ட் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே இன்செக்ட் பண்ண ஆ ஆ அப்படின்ட்டு நீங்கள் கதை சொல்லிடி வலிக்குதா பொறுத்துக்கோ அப்படின்ட்டு அவனும் இப்போ அப்படியே வந்துட்டு மேக் அவுட் பண்ண மாமா 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 அப்படின்ட்டு நீங்கள் மோன் பண்ணிட்டுருக்கீங்க. அவனும் பேபி லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு காதில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஒருத்தர் ஹக் பண்ணி ஓன் பண்ணிவிட்டு லவ் மேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே மழையும் நிற்குது, உங்களோட லவ் மேக்கிங் முடியுது. நீங்கள் 2 பேரும் உங்களோட சாரியை அப்படியே மேலே போட்டுட்டு 2 பேரும் அப்படியே படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிவிட்டு சாரி டி பொண்டாட்டி அப்படிங்கிறான். நீங்களும் சாரி மாமா, நானும் உன்னை புரிஞ்சுக்கல, நான் தான் உன்னை நிறையா புரிஞ்சுக்கிட்டவன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போல்லாம் ஆல்ரெடி என்ன நிறைய புரிஞ்சுக்கிட்டவனே தான், என்ன லாஸ்ட்டாக கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான், ஏன்னா செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நானும் பண்ணியிருக்கேன், சாரிடி அப்படின்னு உங்கள் லிப்பில் மறுபடியும் கிஸ் பண்ணி லவ் யூ அப்படிங்கிறான். லவ் யூ அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல அப்பா கேட்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நீ லவ் பண்ணுன்னு மற்றவங்க சொல்கிறத விட நீ சொல்லும் போது கேட்குறது தாண்டி அவ்வளோ இனிமையாக இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா? லவ் பண்ணுறதை விட லவ் பண்ண படுறது இருக்கே, ஐயோ அது வேறு லெவல், அதை உங்ககிட்ட தாண்டி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிக்கே தண்ணி இன்னொரு ரோல் போகலாமா அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே வரோம். மாமா யாராவது யாவண்டி இங்கே வந்து பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண. நீங்களும் மாமா மாமான்னு மோன் பண்ண. அவனும் பொண்டாட்டின்னு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சடனாக நான் வந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறான். எதுக்கு? பிஸ்னஸ் விஷயமாக ஒரு மீட்டிங் இருக்குடி, முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறான். என்ன மாமா எல்லாரும் வீட்டில் கூப்பிட்டுட்ருக்காங்க, நீ என்னன்னா அப்படிங்கிறீங்க. நான் தான் சொல்கிறேனேப்பா, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், வேணுன்னா சொல்லு, நீ தனியாக போறியா அப்படிங்கிறான். ஆஹா நீங்கள் வந்தோடனே போகிறேன், அப்புறம் என்னடி ஒரு நாள் தானே, முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்ல சரி அப்படிங்கிறீங்க. ஸோ ஒரு நாள் வந்துட்டு அவன் வந்து மீட்டிங்னு கிளம்பி போகிறான். நைட்டு வரைக்கும் திரும்பியே வரல. ஏடா இன்னும் காணோம் அப்படின்ட்டு இருக்கு. அன்றைக்கி ஃபுல்லாகவே ஸ்கிப் ஆகுது, கால் பண்ணமாலாம் பிஸி அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோன் கால் வந்துட்டு அவன் எடுக்கவே இல்லை. வந்து மெசேஜ் மட்டும் போட்டு வரான். நீங்களும் வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுங்க. நாளைக்கு ஊருக்கு போகணும், இந்த மனுஷன் இன்னும் காணோம் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் ஃபோன்லேருந்து உங்களுக்கு கால் வருது. மாமா அப்படின்னு நீங்கள் பேசுறதுக்குள்ளே அந்த பக்கத்துலேருந்து ஒரு லேடி வாய்ஸ் கேட்குது. நீங்கள் ஜங்குக்கோட ஒய்ஃபுங்களா அப்படின்னு. ஆமாம் நீங்கள். நான் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் அடிபட்டுருச்சு, ரொம்ப சீரியஸாக இருக்கார், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கேட்டு பிடிச்சி அழுதுகிட்டே அப்படியே போகிறீங்க. போகிற வழியில் அப்படியே வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு வச்சுட்டு இல்லை வீட்டுக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவாங்க, ஃபஸ்ட் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அப்படியே வரீங்க. ஹாஸ்பிட்டலில் அவன் நேம் சொல்லி எல்லா பக்கமும் தேடுறீங்க, எங்கேயுமே காணணும். சடனாக ஒருத்தங்க உங்கள் மூஞ்சில் அப்படியே வந்து அப்படியே ஏதோ துணியை வச்சு அமுத்த அப்படின்ட்டு இருக்கீங்க. கண்ணை அப்படியே கட்டிட்டு 2 பக்கமும் கையை பிடிச்சி ஏய் சுத்தமில்லம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. யாரா நீங்கள், விடுங்கடா அப்படின்ட்டு நீங்கள் திமிரிட்டுக்க. வாயை மூடிட்டு வா, உன் புருஷனை பார்க்கணும்ல அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. ஸோ அப்படியே உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர. டேய் போதுண்டா, என் மருமக கையை விடுங்கடா வலிக்க போகுது அப்படின்னு உங்கள் அத்தையோட சவுண்ட் கேட்டு அத்தை அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ண. அப்போ தான் அப்படியே கண் கட் ஆகுதுட்டு இந்த பக்கம் நிற்கிறதோ ஜேஹோப்பு, இந்த பக்கம் சுகா. மாமா அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்க நானே தான் அப்படிங்கிறான். இந்த பக்கம் ஜேஹோப்போ சாரிம்மா, இந்த ஐடியா கொடுத்தது நான் இல்லை அப்படிங்க. இப்போ ஜங்குக்கோ அவட பாவி நீ தானடா இப்படிலாம் இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி மாட்டி இப்போ என்னடா அவள்கிட்ட இன்னும் கூத்து விடுற, ஏற்கனவே பொன்னாட்டி இப்போலாம் காண்டில் இருப்பா, இப்போ இதை சொன்னினா இன்னும் செருப்பால் அடிப்பாளே அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கூட்டத்துக்குள்ளேருந்து வெளியே வர. ஆனால் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. அப்படியே அழுகையோடு ஹக் பண்ணி ஏன் மாமா இப்படி பண்ண, நான் இவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு அழுறீங்க. அவங்க அம்மா இவ்வளோ காதில் வச்சுட்டு அவனை கட்டிக்க மாட்டேன்டியா, இந்த அம்மா வேறு நேரம் காலம் தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு தனியாக மாட்டுங்க அப்புறம் இருக்குது, அதனால தான் நான் கூட்டத்தோடு நிற்கிறேன் அப்படின்ட்டு அவனும் அது உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அதுக்கு இப்படி தான் கொடுக்கணுமா, இல்லடி நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு உங்களை அப்படின்னு மறைக்கிறீங்க. நான் இல்லடி எங்கள் அண்ணங்காரன் தான் கொடுத்தான் அப்படின்னு ஜெயோப்பா அப்படியே மறைச்சி பார்க்க. ஐயோ அது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாடுறா, எதுக்குடா அது இதையும் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்க. இப்போது அப்படியே ஃபேமிலியும் நகுந்தா அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட். இது அப்படியே உங்கள் நேமில் ஹீரா மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. உனக்காக தான் அப்படிங்கிறான். மாமா எனக்காக உன் கெரியரையே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், ஆனால் நீ அப்பையும் கூட அடங்காமல் உனக்காக ஒரு வழியை உண்டாக்கிக்கிட்ட. நீ ஃபீனிக்ஸ் மாறிடி, அதனால தான் என் ஃபீனிக்ஸ்க்கு
இந்த ஃபீனிக்ஸ் ரெஸ்டாரண்ட்டை கிஃப்ட் பண்ணலான்னு. இதோட வேலை தான் நேற்று வரைக்கும் இழுத்துருச்சு. சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். அதான் வீட்டுக்கு வர முடியல. கொஞ்சம் உங்ககிட்ட நான் ஸ்லிப் ஆனாலும் உண்மையை சொல்லிடுவேன். அதான் கொஞ்சம் உங்ககிட்ட அப்படியே நடந்துக்கிட்டேன். அப்புறம் சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறான். சர்ப்ரைஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நானும் உனக்கு இதுக்கு இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆத்தி இன்னும் மறக்க மாட்டேங்கிறாளே. சரிவா இல்லை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் கட் பண்ண சொல்ல மாமா அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ சேர்ந்து அத்தை மாமா நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஏன்னா உங்கள் அத்தைன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்களுக்கும் சந்தோஷம் தாங்கலை. இருந்தாலும் நீங்களே கட் பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க. உனக்காக என் பையன் பார்த்து செஞ்சுருக்கான். அதனால் அம்மா தான் இந்த ஐடியாலாம் கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஜங்குக்கு சந்தோஷமாக அவங்க கையை பிடிச்சி அடியே ரிப்பனை கட் பண்ணி உள்ளே கூட்டி போய் எல்லாருமே ஃபுல்லாக ஃபேமிலியெலாம் சுற்றி பார்க்க செம்மையாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட். வாவ் அப்படின்னு பார்க்குறீங்க. உனக்கு எப்போல்லாம் பிடிச்சிருக்கோ அப்போ இங்கே வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் மற்ற நேரத்தில் என் போண்டாட்டியாக ஒர்க் பண்ணடி ஐயாடா அப்படின்ட்டு இருக்க. அப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது. காலையிலேருந்து சாப்பிடல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படியே தலை சுற்ற மயங்குறீங்க. டக்குன்னு உங்களை வந்து ஜங்குக் தன்னோட கையில் ஏந்திரான். அப்படியே வந்து உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் அம்மா தண்ணியெலாம் தெளிக்க மெதுவாக கண்ணை முழிக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்லையாடா அப்படின்னு அம்மா கேட்க அப்படிங்கிறீங்க. அத்தையோ 4 தள்ளி போயிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ தான் உங்களுக்கே புரியுது. ஆமாம் அத்தை அப்படிங்கிறீங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா சந்தோஷம்தான். ரெஸ்டாரண்ட் திறந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படியே நீங்கள் ஜங்குக்கு வர கனல் பார்க்க அவனும் அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு ஐயோ நான் அவனுக்கு ட்ரீட் கொடுத்தா நீ எனக்கு டபுள் ட்ரீட் கொடுத்துட்டேடி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எப்படா நகருவாங்க அவங்களுக்கு கொஞ்சலான்னு இருக்க. நீங்களும் அவன் பண்ண அந்த சர்ப்ரைஸ் பண்ணதில் கடுப்பில் சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு ஓரங்கிட்ட நீங்கள் அந்த கிச்சனை வந்து அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அப்படியே பின்னால் இருந்தது ஒய் பொண்டாட்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்ணத்தில் கிஸ் பண்ண சூப்பராக இருக்குது அவ்வளோதானா அப்படிங்கிறான். பின்ன உங்களை நல்லா மொத்தணும் அப்படின்னு திரும்புறீங்க. பாத்தி என் குட்டி உள்ளே இருக்குது அப்படிங்கிறான். ஐயோ அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களை ஹேக் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடி என் பொண்டாட்டி அவளுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் அவனோட ஷோல்டரில் கை வச்சுட்டு ஹாப்பி. எனக்கு பிடிச்ச மாமா எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் அப்புறம் பாப்பா ஐ எம் ஃபுல்ஃபில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாமா அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக சொல்ல ஐயோ செல்லக்குட்டி இனிமேல் அளவே கூடாதுடி நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ டி பொண்டாட்டி அப்படிங்கிறான். லவ் யூ மாமா அப்படின்னு அவனை ஹேக் பண்ணிக்க. அச்சோ ரெஸ்டாரண்ட் கிஃப்ட் பண்ணி இப்போ நீ இங்கே ஒர்க் பண்ண முடியாமல் ஆயிடுச்சேடி. ஏன் குட்டி வந்துடுச்சா உள்ள அதனால என்ன அதெல்லாம் நான் டெலிவரி வரைக்கும் வருவேன். ஓகே மேடம் இது உங்களோடது நீங்கள் வந்து மேற்பார்வை பார்த்தா மட்டும் போதும். அதெல்லாம் கிடையாது நான் சமைப்பேன். சரிடி உன் இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணு அடிட்டு அவனோ சொல்ல சிரிக்கிறீங்க. இப்போல்லாம் நான் எது சொன்னாலும் சரி சொல்கிறேன். பொண்டாட்டி தாசன் அப்படி தான் இருப்பான். நீங்கள் பொண்டாட்டி தாசன் பின்ன இல்லையாடி நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி அப்படிங்கிறான். என் அளவுக்கு இல்லை உன் அளவுக்கு என்னால் முடியாது ஆனால் ஒரு அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்கா. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூட்டியும் அடுத்தடுத்த சீசனில் வரும். இதில் யாருக்கு அடுத்தது போடலான்னு சொல்லுங்கள். பிகாஸ் எல்லாரையும் காமிச்சிருக்கேன். இன்னும் சிலர் காமிக்க வேண்டியதும் இருக்குது. அடுத்தடுத்ததில் வருவாங்க எல்லாருமே. ஸோ இதில் நான் ஹொபியோடது லைட்டாக காட்டியிருக்கேன். சுகாஃப் இப்போ தான் உள்ளே கொண்டாந்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜின்னு ஆரம் தாங்கன்னு எல்லாம் இருக்காங்க. யாரோடதை அடுத்ததாக கண்டினியூ பண்ணலாம் யாரோட ஸ்டோரி வேணுங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். யாருக்கு அதிகமாக ஓட்ஸ் விழுகுதோ அவங்களோடதை அடுத்ததாக கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே அப்புறம் பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு விட்டுறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க்னால பண்ண முடியல. இனி ஒவ்வொன்றா கரெக்டாக பண்ணிடுவேன். ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்டில் நான் கேட்டதையும் சொல்லிடுங்க. பாய்.